வணக்கம் தோழர்கள். அஹ், அஹ், நிர்மல் ரஞ்சித் சகோதரி ஐபவான். இன்று எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த தலைப்பில் தன்னுடைய ஆய்வு ரீதியான கருத்துக்களை பகிர வந்த திரு நிர்மல் ரஞ்சித் அவர்களை வரவேற்கின்றேன். இன்று குறிப்பாக இலங்கையினுடைய அரசியலில், குறிப்பாக சுதந்திரத்துக்கு முன் சுதந்திரத்துக்கு பின்னான காலகட்டத்தில் இலங்கையினுடைய பொதுப்போக்கில் இடதுசாரித்துவ அரசியல் அல்லது இடதுசாரித்துவ அடிப்படையில் அரசியல் மேற்கொண்டவர்கள் இலங்கையில் பின்னர் ஆதிக்கத்திற்கு மேலெழுந்து வந்த பௌத்த அல்லது சிங்கள பேரினவாத அரசியலின் முன்னால் தோல்வி கண்டது ஏன், அல்லது அது தோல்வி கண்டதற்கான காரணங்கள் என்ன போன்ற விடயங்களை பற்றி பேசுவதற்குத்தான் திரு நிர்மல் அவர்கள் வந்திருக்கின்றார். இது தொடர்பாக தென்னிலங்கையிலே நீண்ட காலம் இடதுசாரித்துவ அரசியலில் ஈடுபட்டவர்கள், தமிழ் பகுதிகளில் இடதுசாரித்துவ அரசியலில் ஈடுபட்டவர்கள் பலர் இங்கே இருக்கின்றோம். ஆனால் திரு நிர்மல் ரஞ்சித் தேவஸ்ரீ அவர்கள் தென்னிலங்கையிலே தன்னுடைய இளம் காலம் முதல் இடதுசாரித்துவ அரசியலையே தன்னுடைய அரசியல் நிலைப்பாடாகவும் செயற்பாடாகவும் கொண்டிருந்தவர். அந்த அடிப்படையில் எனக்கு தெரிந்த வகையில் எனக்கு அவரை ஒரு 30-35 வருடங்களுக்கு மேலாக தெரியும். தென்னிலங்கையில் வமா என்று சொல்லி அழைக்கின்ற ஒரே ஒரு நபர் அவர்தான். இடது என்ற பெயர் சொல்லால் அவர் குறிக்கப்படுவார் என்றால் அவர் இடதுசாரித்துவ அரசியலை தவிர வேறு எந்த அரசியலோடும் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டது கிடையாது. அந்த அடிப்படையிலே தென்னிலங்கையில் அவர் ஒரு மிக பிரபலமான அரசியல் ஆய்வாளராகவும் அரசியல் செயற்பாட்டாளராகவும் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் வரலாற்றுத்துறை பேராசிரியராகவும் இருக்கின்றார். தென்னிலங்கையின் இடதுசாரித்துவ அரசியல் சம்பந்தமாக பல்வேறு ஆய்வு கட்டுரைகள், புத்தகங்கள் எழுதிய அனுபவம் அவருக்கு இருக்கின்றது. இன்று இலங்கையில் ஆட்சியில் இருக்கும் என்பிபி அரசாங்கத்திற்கு அவர் தன்னுடைய ஆதரவை தெரிவித்து மிக காத்திரமான கருத்துக்களை பகிர்ந்து பல்வேறு சர்ச்சையான விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுபவர். இருந்தாலும் இன்றைய சூழலில் இந்த என்பிபி அரசினுடைய வருகையும் இருப்பும் அத்தியாவசியமானது, அடுத்த கட்ட இலங்கையினுடைய சாதகமான அரசியல் நகர்வை நோக்கிய திசை வழியில் என்று கருதுபவர். இலங்கையினுடைய இனத்துவ அரசியல் அல்லது இனவாத அரசியல் அல்லது வகுப்புவாத அரசியல் என்பது எப்படி இலங்கையில் இடதுசாரித்துவ அரசியலை மேவி அல்லது அதை தோல்வி காணச் செய்தது என்பதை பற்றித்தான் நாங்கள் இன்று உரையாடப் போகிறோம். அவரை அழைப்பதற்கு முன் அவர் எனக்கு ஒரு சிறு குறிப்பு அனுப்பினார். அதில் அவர் 4 தலைப்புகளை அவர் போட்டிருந்தார். அந்த 5 தலைப்புகள் போட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் அவருடைய உரை அமையும். அதுக்கு பிறகு கேள்விகள் என்ற அடிப்படையில் தோழர்கள் கேள்விகளை கேட்கலாம், அல்லது அவர் சொன்னவற்றில் ஏதாவது முரண்பாடுகள் அல்லது தெளிவு அல்லது சர்ச்சைக்குரிய விடயங்கள் இருந்தால் சுருக்கமாக உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம். அவர் எனக்கு அனுப்பிய தலைப்புகளை நான் இங்கே ஆங்கிலத்தில் வாசித்தால், சிங்கள புத்திஸ்ட் நேஷனலிசம் அண்ட் த லெஃப்ட், அதாவது சிங்கள பௌத்த தேசியவாதமும் இடதுசாரித்துவமும். இரண்டாவது 1947, 1956, 1960 தேர்தல்கள், 1947, 1956, 1960 எலெக்ஷன்ஸ். அது ஏதோ ஒரு முக்கிய காரணத்திற்காக அந்த 3 தேர்தல்களையும் அவர் அங்கே குறிப்பிட்டிருக்கிறார். பார்ப்போம். மூன்றாவது தலைப்பு, ஹவு டிட் த லெஃப்ட் பிகம் சிங்கள லெஃப்ட், அதாவது இலங்கையில் இடதுசாரித்துவம் எப்படி சிங்கள இடதுசாரித்துவமாக மாறியது. அடுத்தது, செகண்ட் வேவ் ஆஃப் சிங்கள புத்திஸ்ட் நேஷனலிசம் ஆஃப்டர் 1983 அண்ட் லெஃப்ட் பாலிடிக்ஸ், அதாவது சிங்கள பௌத்த தேசியவாதத்தின் 2வது அலை, அது குறிப்பாக 1983 பின்னரும் இடதுசாரித்துவ அரசியலும் என்றது. இறுதியாக ஜேவிபி அண்ட் சிங்கள புத்திஸ்ட் நேஷனலிசம், ஜேவிபியும் சிங்கள பௌத்த தேசியவாதம். இந்த 5 தலைப்புகளின் கீழ் அவர் தன்னுடைய உரையை வழங்குவார். இன்று நாங்கள் ஒரு 2-2.5 மணி நேரம் இந்த நிகழ்ச்சியை நடத்தலாம். இது எங்களால் தொடர்ந்து பேச வேண்டும் என்றால் இந்த ஜூம் நிகழ்ச்சி, இதனுடைய தொடர்ச்சி அடுத்தடுத்து நடக்கும். அதன் பின்னர் இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கு தமிழ் பிரதேசங்களில் இடதுசாரித்துவ அரசியல்
தமிழ் தேசியவாதம் அல்லது தமிழ் குறுந்தேசியவாதம் அல்லது தமிழ் வகுப்புவாதத்திற்கு கீழ் எவ்வாறு அடிபட்டு போனது என்பது எங்களுடைய அடுத்த தொடர்ச்சியான தலைப்பாக இருக்கும். மூன்றாவதாக இந்திய உபகண்டத்தில், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இடதுசாரித்துவம் இந்த தமிழ் தேசிய அலைக்குள் திராவிட அரசியலுக்குள்ளும் இருந்து இலங்கையினுடைய அரசியலில் கருப்பு வெள்ளையாக இந்த தமிழ் சிங்கள பிரச்சனையை பார்த்ததா, அவர்களுடைய இடதுசாரி பார்வையில் அவர் தவறி போனார்களா என்பது மூன்றாவது கட்டமாக நாங்கள் பேச தலைப்படுகின்றோம். ஆகவே முதலாவது நிகழ்வை நாங்கள் இன்று ஆரம்பிப்போம். බොහොම ස්තුති නිර්මල් ඒ මාතෘකා කෙටි මාතෘකා පෙළ මං කියවුවා අපේ සහෝදරවරුන්ට. ඒ අනුව ඔයාට සාකච්ඡාව කරගෙන යන්න මේ මම පොඩි සටහන් අරගෙන මේ මට විටින් විට ඉඩ දෙන්න දෙමළෙන් පරිවර්තනය කිරීම සඳහා. බොහොම ස්තුතියි, ඔයාට පටන් ගන්න පුළුවන්. හරි. බොහොම ස්තුතියි මනෝරංජන් සහෝදරයා. දැන් මාතෘකාව හඳුන්වලා දුන්න විදිහට මූලික වශයෙන් කතා කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ මේ වාම ලංකාවේ වාමාංශික දේශපාලනයට ඇයි බැරි වුණේ සිංහල බෞද්ධ ජාතිකවාදය සමග ඒට විකල්පයක් වෙන්නේ නැත්නම්. வணக்கம் தோழர்கள். முக்கியமாக எங்களுடைய தலைப்பிலே இன்று இலங்கையிலே இடதுசாரித்துவ அரசியல் என்பது எவ்வாறு அல்லது ஏன் இலங்கையில் மேலெழுந்து வந்த சிங்கள பௌத்த மேலாதிக்கவாத அல்லது தேசியவாத அல்லது பேரினவாத கருத்தியலின் முன்னால் ஏன் அவர்களால் நிலைத்து நிற்க முடியவில்லை அல்லது தோற்று போனார்கள் என்பதுதான் தலைப்பு. இதற்கு நான் முதலில் எப்படி நான் இந்த தலைப்பின் கீழ் என்னுடைய உரையை அணுக விரும்புகிறேன் என்றால், ஒரு பொது உலக பார்வை, திருஷ்டிவாதி என்றவர் சொன்னார், அது எப்படி ஒரு சமூகம் அல்லது ஒரு அந்த நாட்டு மக்கள் அல்லது அந்த நாட்டை ஆள்பவர்கள், அதில் அரசை உருவாக்குபவர்கள் தாங்கள் வாழ்கின்ற காலத்து சமூகத்தை நோக்கி அல்லது நாட்டை நோக்கி அல்லது உலகை நோக்கி பார்க்கின்ற அவர்களுடைய பார்வை என்பது எப்படி, எதிலிருந்து, எந்த தத்துவ அடிப்படையில் இருந்து அவர்கள் பார்க்கிறார்கள் என்பது மிக முக்கியமானது. இப்ப இலங்கையை குறிப்பாக இந்த அரச கட்டுமானம், தேசிய அரசு உருவாக்கம் என்று வருகின்ற பொழுது, இந்த அரசை உருவாக்குபவர்கள் யார் என்றால் இவர்கள் தனி மனிதர்களாக இருக்கலாம், அது அரசியல்வாதிகளாக இருக்கலாம், அரச நிர்வாகிகளாக இருக்கலாம், அவர்கள் தனிநபர்களாக அல்லது கூட்டாக ஒரு அமைப்பாக எந்த பார்வையில் அவர்களுடைய பார்வை இந்த சமூகத்தின் மீது இருக்கிறது, அதாவது மேலாதிக்கம், அந்த பார்வை எவ்வாறு மேலாதிக்கம் செலுத்தி எந்த மேலாதிக்க தன்மையில் அது இந்த சமூகத்தை நோக்கி பார்க்கிறது என்ற அடிப்படையிலே தான் அதனுடைய உருவாக்கமும் அதனுடைய செயல்பாடும் இருக்கும் என்பது, அதிலிருந்து நான் என்னுடைய உரையினுடைய அணுகுமுறையை ஆரம்பிக்கிறேன். ஓகே. දැන් ඒ නිසා අපිට කියන්න පුළුවන් මේ සිංහල බෞද්ධ ජාතිකවාදය කියලා කියන්නේ තවත් එක් විවිධ ඒ දෘෂ්ටිවාදයන් තියෙන ඒ එකක් නෙමෙයි. මේක ටිකක් බොහොම අධිපති එකක්. මම අන්තිමට කියපු එක කියනවනම් දැන් මේ රාජ්‍ය තුල මේ රාජ්‍ය ආයතන හැදිලා තියෙනම නැත්නම් මේ රාජ්‍ය ආයතනගත ව්‍යුහය හැදිලා තියෙන්නේම මේ දෘෂ්ටිවාදයේ බලපෑම යටතේ. இப்போ ஏன் இந்த கருத்தியல் ஆதிக்கம், அதாவது கருத்தியல் ஆதிக்கத்துடனான சமூக பார்வை என்பது ஏன் நான் இங்கே முக்கியமாக தொட விரும்புகிறேன் என்றால், இலங்கையில் இந்த சிங்கள பௌத்த மேலாதிக்க கருத்தியல் என்பது மிக இலகுவானது அல்ல, அல்லது நாங்கள் மெத்தனமாக பார்த்துவிட முடியாது. அது மிக பலமான ஒரு மேலாதிக்கவாத கருத்தியல். அந்த கருத்தியல் ஊடாக உருவாகின்ற கட்டமைப்புக்குள், அது அரச கட்டமைப்பாக இருந்தால் என்ன, ஒரு அரசாங்கமாக இருந்தால் என்ன, அதற்குள் அந்த கருத்தியலோடு ஒவ்வாத ஒரு இடதுசாரி பலமான ஆளுமை உள்ள நபர்கள் அதற்குள்ளே பணியாற்றினாலும் கூட அந்த கருத்தியலோடு மோதுவதற்கோ அல்லது அந்த கருத்தியலுக்கு சவால் விடுவதற்கோ கூட அவர்களுக்கு முடியாமல் போய்விடும். இதற்கு மிக உங்கள் எல்லோருக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உதாரணத்தை நான் சொல்லுவதாக இருந்தால், 1972ஆம் ஆண்டு இருந்த இடதுசாரித்துவ கூட்டு அரசாங்கத்தில் கொல்வினாடி சில்வா என்பவர் மிக முக்கியமான ஒரு அமைச்சு பதவியில் இருந்தார்.
அது மட்டுமல்ல, இலங்கையினுடைய இடதுசாரித்துவ அரசியல் வரலாற்றில் கொல்வினாடி சில்வா என்பவருடைய பெயர் இல்லாமல் அது எழுதப்பட முடியாத அளவுக்கு இலங்கையில் மிக ஆழமான பரந்த ஒரு ட்ரொட்ஸ்கிவாத கருத்தில் அடிப்படையிலான ஒரு கட்சியின் முக்கிய நபராக இருந்தவர், மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தவர். அவர்தான் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய கோரிக்கையை உள்வாங்காத நிலையில் உருவாக்கப்பட்ட அல்லது வடக்கு கிழக்கு தமிழர்களின் கடும் விமர்சனத்துக்குள்ளான 1972ஆம் ஆண்டு அரசியல் யாப்பை எழுதியதில் மிக பலம் வாய்ந்தவராக இருந்தார். அந்த எழுதப்பட்ட யாப்பு அந்த சிறுபான்மை மக்களுக்கு எதிரான உள்ளடக்கத்தை கொண்டிருந்த கடுமையான விமர்சனம் வைக்கப்பட்டிருந்தது. அப்போ அவர் அது சம்பந்தமான விமர்சனம் வருகின்ற பொழுது அவர் பிற்காலத்தில் சொன்ன விடயம் என்னவென்றால், அந்த 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 யாப்பு என்பது அது ஒரு வர்க்க ரீதியான அடிப்படையை பார்த்து வர்க்க ரீதியான கண்ணோட்டத்தில் எழுதப்பட்டது என்பதும், அதற்குள் இருந்த மேலாதிக்கவாத சிங்கள பௌத்த கருத்தியலுக்கும் அதை எழுதியவருக்கும் பொறுப்பு சொல்ல முடியாது என்ற பாணியில் அவர் ஒரு கருத்தை வெளியிட்டார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், இந்த கருத்தியல் மேலாதிக்கம் என்பது ஆதிக்கத்தில் இருக்கின்ற பொழுது அதனோடு சவால் விட்டு தங்களுடைய அந்த சமூக அரசியல் பார்வையை நிறுத்துவதில் உள்ள சிரமம் அல்லது எவ்வளவு ஒரு முக்கியமான விடயமாக இந்த கருத்தியல் மேலாதிக்கம் என்பதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை இங்கே சொல்லுகின்றேன். මම මේ කොල්වින්ගේ කොල්වින්ගේ අපි හිතමු කොහොමද ඒකට කියන්නේ මේ නිදහසට කරුණු දැක්වීම. ඔහුගේ ඔහු ඒ 72 ව්‍යවස්ථාව සම්බන්ධයෙන් ඔහු කරපු ඒ නිදහසට කරුණු දැක්වීම පිළිබඳ විවේචනයක් කරලා කියන්නේ ඒ සම්බන්ධව යම්කිසි මම ඒක සාමාන්‍යයෙන් ටිකක් හොඳ පැහැදිලි කිරීමක්. නමුත් මම ඒක ගැන විවේචනයක් කරලම මගේ මේ මූලික කතාවට මේ අවශ්‍ය ප්‍රවේශය හදාගන්න කැමතියි. நான் இந்த குறிப்பாக கொல்வினாடி சில்வா தன்னுடைய அந்த தன்னுடைய செயற்பாட்டை நியாயம் கற்பிப்பதற்கு அவர் முன்வைத்த கருத்துக்கு ஒரு கடுமையான விமர்சன பார்வை என்னுடைய பக்கத்திலிருந்து வைத்துக் கொண்டே நான் என்னுடைய இந்த உரைக்குள்ளே நுழைய விரும்புகின்றேன். දැන් ඒ කොල්විනාඩි සිල්වාගේ ප්‍රකාශය තුල තිබෙනවා තමන්ට ඒ වාමාංශික දේශපාලනයට නොහැකි වුණු දේ, වාමාංශික ව්‍යාපාරය මගහැරපු දේ. නැත්නම් අපි මේ අද සාකච්ඡා කරන්න බලාපොරොත්තු වෙන ප්‍රධාන මාතෘකාව ඒක තමයි මේ දෘෂ්ටිවාදී අරගලය කියන එක. ඒ කියන්නේ දැන් වෙන විදිහෙන් ගත්තොත් இதில் முக்கியமாக நான் இங்கே சொல்ல வருவது வேறொன்றுமல்ல. இந்த கொள்வினை உதாரணமாக நான் எடுத்து சொல்ல வருகின்ற பொழுது தன்னால் மேற்கொள்ளப்பட்ட அந்த தவறான செயல்பாட்டுக்கு அவர் சொல்லுகின்ற நியாயத்தில் இருப்பது என்னவென்றால், இந்த நாங்கள் இன்றைக்கு கதைக்க தலைப்படுத்திக் கொண்டிருக்க இந்த இடதுசாரித்துவ செயல்பாட்டுடைய தோல்வி என்பதே அந்த அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டுகளில் அடங்கியிருக்கு. காரணம் என்னென்றால், இந்த கருத்தியல் ரீதியான போராட்டம் ஒரு சமூகத்தில் அந்த சமூகத்தின் மீது ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு கருத்தியல் ரீதியான போராட்டம், அந்த கருத்துக்கு எதிரான போராட்டம் என்பது இவர்களுடைய நிகழ்ச்சி நிரலில் அல்லது இவர்களுடைய மூலோபாயத்தில் செயல்பாட்டு வழிமுறையில் இருக்கவில்லை என்பதைத்தான் அது தெளிவாக காட்டுகிறது. அதாவது அந்த தன்னுடைய அரசியல் யாப்பு வரைவில் சகல சமூகத்துக்குள்ளும் இருக்கின்ற வர்க்கங்களுடைய தேவைகளை உள்ளடக்கித்தான் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் சொன்னாரே ஒழிய, அந்த எந்த சமூக பார்வையில் எந்த கருத்தியல் மேலாதிக்க பார்வை அதுக்கு வழிவகுத்தது அல்லது அது யாப்பியல் உருவாக்கத்துக்கு தாக்கத்தை செலுத்தியது என்பதை பற்றி அவரால் கருத்து சொல்ல முடியவில்லை. அதிலிருந்து தப்புவதற்காக தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்வதாகத்தான் அவருடைய அவர் சொல்லுகின்ற நியாயத்தை நான் பார்க்கிறேன். ඉතින් ඒ බැරි වෙන්න නම් කියන්නේ ඒක එක්කෝ දැන් සාමාන්‍යයෙන් අපි ඒ පරාජය කරනවා කියලා කියනකොට අපි එක්කෝ එක ඍජුව කරන්න ඕනේ. කියන්නේ මේ එක්කෝ නොදැනුවත්ව සාමාන්‍ය වෙන්න ඕනේ. එහෙම නැත්නම් දැනුවත්ව ඒක අපේ අභියෝගයක් විදියට ඒ ජාතිකවාදයේ පරාජය කිරීම කියලා අපි සාමාන්‍යයෙන් කියන දේ. මම මෙතනදී කියන්නේ සිංහල බෞද්ධ ජාතිකවාදයේ පරාජය කිරීම.
இப்ப இல்ல குறிப்பா ஏன் நான் இதை இங்கே உங்களுக்கு முக்கியமான ஒரு விடயமாக எடுக்கிறேன் என்றால், இந்த இலங்கையினுடைய இடதுசாரித்துவ அரசியல் செயல்பாட்டில் அந்த அரசியலை மேற்கொண்டவர்கள் இந்த அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலின் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்க வேண்டிய இந்த கருத்தியல் ரீதியான ஆதிக்கம் என்ற விடயம் எப்படி சமூகங்களுக்கு மேலால் இந்த வர்க்க ரீதியான தளங்களை அல்லது வர்க்க ரீதியான விடயங்களை ஊடறுத்து சென்று சமூகங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த முடியும் என்கின்ற இதை கவனத்தில் எடுக்க அவர்கள் தவறியதும் அது அவர்களுடைய நிகழ்ச்சிகளில் அப்போது இருக்கவில்லை. அவர்களுடைய பார்வை எப்படி இருந்ததென்றால், வர்க்க ரீதியாக ஒடுக்கப்படுகின்ற மக்கள், அதாவது வர்க்க ரீதியாக தொழிலாளர் வர்க்கம், விவசாயிகள், சமூகத்தில் பல்வேறு விதமாக ஒடுக்கப்படுகின்ற வர்க்கத்தட்டுக்கள் தங்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்காக போராட்டத்தின் மூலம் மேல்தட்டு அல்லது ஆளும் வர்க்கத்திடமிருந்து அதிகாரத்தை பறித்தல் அல்லது அவர்களின் அதிகாரத்தை கைப்பற்றுதல் என்ற அடிப்படையில் தான் அவர்களுடைய போராட்டமும் போராட்டத்துக்கான வழிமுறை அதற்கான பார்வை எல்லாம் இருந்தது. ஆனால் மனித சமூகத்தில் இந்த தேசியவாத உணர்வு, மொழி ரீதியான உணர்வு, மத ரீதியான உணர்வு அல்லது அது சம்பந்தமான சிந்தனைகள் இன்னும் பல இருக்கலாம், கலாச்சார ரீதியான இவ்வாறான விடயங்கள் எப்படி இந்த வர்க்க தட்டுக்களை ஊடறுத்து சென்று மக்களுடைய மனங்களில் எவ்வாறான கருத்தியல் ஆதிக்கத்தை அவை செலுத்துகின்றன என்பது பற்றியோ அல்லது அதிகாரத்தில் இருக்கின்ற வர்க்கம் இத்தகைய சமூக கலாச்சார மொழி ரீதியான மத ரீதியான உணர்வின் அடிப்படையில் வர்க்கங்களை கடந்து அல்லது வர்க்கங்களை தாண்டி எப்படி அந்த கருத்தியல் மேலாதிக்கத்தின் மூலம் அந்த மக்களை தங்களுக்கு விரும்பியபடி ஆட்சி செய்ய முனையும் என்ற பார்வையை இவர்கள் தவறவிட்டு விட்டார்கள் என்பதைத்தான் நான் பார்க்கிறேன். இதைத்தான் குறிப்பாக கோட்பாட்டு ரீதியான பிரச்சனையாகத்தான் நான் பார்க்கிறேன். இதில் அன்டோனியோ கிராம்ஸ்கி போன்றவர்கள் பிற்காலத்தில் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டி இந்த கருத்தியல் மேலாதிக்கவாதம் என்பது சமூகத்தில் அதற்கான சவாலை எவ்வாறு இடதுசாரிகள் கையெடுக்க வேண்டும் அல்லது முன்னெடுக்க வேண்டும் என்பதை பற்றி கூறியிருக்கின்றார். කෙටියෙන් කියනවා නම් වැඩි වෙලා ගන්න නැතුව ඔය දෘෂ්ටිවාදී අරගලය නැත්තම් දෘෂ්ටිවාද සමග අභිමුඛ වීම සහ ඒවා සමග අරගල කිරීම කියන එක විශේෂයෙන්ම ඔය ජාතිකවාදයේ වැනි දෘෂ්ටිවාද සමග අරගල කිරීම කියන එක ඒ වාමාංශික දේශපාලනයේ ප්‍රමුඛ ඉලක්කයක් කියන අදහස ප්‍රචලිත වෙන්න විශේෂයෙන් ලංකාව තුල ප්‍රචලිත වෙන්නේ 1980 ගණන් වල අග. ඔය විශේෂයෙන් මේකට ටිකක් ඔය මේ පුරෝගාමී දායකත්වයක් දක්වපු වාමාංශික චින්තකයෙක් තමයි නිව්ටන් ගුණසිංහ කියලා කියන්නේ. ඊට පස්සේ සුනිල් විජේසිරිවර්ධන, ජයදේව උයන්ගොඩ මේ වගේ ඒ වාමාංශික වනකට හිටපු වාමාංශික බුද්ධිමය ධාරාවක් විසින් அவதாரணை கராமே திருஷ்டிவாதி அறகலே திவன வெதகத்கவ. இப்ப குறிப்பாக இந்த கருத்தியல் ரீதியான கருத்தியல் மேலாதிக்கத்துக்கு எதிரான போராட்டம் என்பது மார்க்சிச அல்லது இடதுசாரித்துவ செயற்பாட்டாளர்கள் அல்லது சக்திகளின் முக்கியமான ஒரு விடயம் அல்லது ஒரு தலையாய விடயம் என்பது இலங்கையிலே உரையாடலுக்கு வந்ததே 1980களின் கடைசியில் தான். அதில் மிக முக்கியமானவர் நியூட்டன் குணசிங்க போன்ற இடதுசாரி அறிஞர்கள், ஜெயதேவ உயங்குட, சுனில் விஜயசிறிவர்தன போன்றவர்கள் தான் ஆரம்பத்தில் இது தொடர்பாக எழுதத் தொடங்கினார். ஆனால் இது உண்மையிலேயே இப்படி எழுதியவர்கள் இலங்கையினுடைய பாரம்பரிய இடதுசாரித்துவ சக்திகளுக்கு வெளியிலிருந்து வந்தவர்கள் தான், அதற்குள்ளால் இருந்து வந்தவர்கள் அல்ல, அதுக்கு வெளியிலிருந்து எழுதிய அறிஞராக இருந்தார். அது மட்டுமல்லாமல் 1980களின் கடைசியில் இந்த கருத்தியல் முன்வைக்கப்படுகின்ற காலத்தில் இலங்கையின் பாரம்பரிய இடதுசாரித்துவ கட்சிகள் அல்லது அவற்றினுடைய அரசியல் செயற்பாடுகள் மிக மோசமாக நொறுங்கி விழுந்து பலவீனமடைந்த சூழலுக்குள் தான் இந்த கருத்தியல் ரீதியான போராட்டத்தின் முக்கியத்துவம் என்பது உரையாடலுக்கு வருகின்றது. இதை நாங்கள் ஏன் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த எங்களுடைய பாரம்பரிய இலங்கையின் இடதுசாரித்துவம் எவ்வாறு இந்த சிங்கள பௌத்த மேலாதிக்கவாத தேசியத்தின் முன் தோல்வி கண்டது என்பதை புரிந்து கொள்வதற்கும், இந்த சிங்கள பௌத்த தேசியவாதத்திற்கும் இலங்கையின் பாரம்பரிய இடதுசாரித்துவத்துக்குமான உறவு, அந்த உறவு ஏற்பட்ட விதம், அவர்களுக்குள்ள இருந்த இந்த சக சம்பந்தத்தாவை என்ற சொல்ல சொன்ன, அதாவது ஒரு
ஒரு அவர்களுக்கு இடையிலான ஒரு கூட்டு உறவு எப்படி சிங்கள பௌத்த தேசியவாதத்திற்கும் மேலாதிக்க தேசியவாதத்துக்கும் இடதுசாரித்துவக்குமான ஒரு கூட்டு உறவு எப்படி இருந்தது என்பது பற்றி புரிந்து கொள்வதற்கு இது ஒரு முக்கியமான விடை. ஹரி. දැන් මෙතනදී දැන් මේ ඒ සිංහල බෞද්ධ ජාතිකවාදය සම්බන්ධයෙන් වාමාංශයට උපාය මාර්ගික ප්‍රවේශයක් නොතිබීම. උපාය මාර්ගයක් ප්‍රවේශයක් නොතිබීම අපිට වාමාංශික ව්‍යාපාර ඉතිහාසය දිහා බලපුවම අපිට පේනවා ඊට වැදගත් සාධකයක්. ඒක අපිට කියන්න පුළුවන් ඒක ඊටාම සැලකිය යුතු බොහොම සිග්නිෆිකන්ට් දෙයක් සහ එහි කියන්නේ ඒක ඊටාම ඒක මගින් යම්කිසි බරපතල ඒකට තිබුණ අර consequences ඒ කියන්නේ ඒක බරපතල ප්‍රතිවිපාක ඇති කරපු கருணாக் කියන එක. அதாவது இந்த 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 ஏன் நான் இப்ப நான் வரலாற்று ரீதியாக போனால் இலங்கையினுடைய இடதுசாரித்துடைய வரலாற்று ரீதியான உடையத்துக்கு போனால் இந்த கருத்தியல் ரீதியான மேலாதிக்கத்துக்கு எதிராக மோதுவதற்கு அல்லது அதுக்கு எதிரான போராட்டத்தை ஏக காலத்தில் நடத்துவதற்கு இவர்கள் தவறவிட்டதனுடைய பாதிப்புகள் எவ்வளவு மோசமான பாதிப்புகளை இந்த நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதன் மூலம்தான் இந்த கருத்தியல் மேலாதிக்கவாதம் என்பதனுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். இப்ப இலங்கையினுடைய இடதுசாரித்துவ அரசியலை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இப்ப சொன்னா ஆர்த்தடாக்ஸ் மார்க்சிசம் என்றால் அந்த சம்பிரதாயபூர்வமாக உலகத்தில் ஐரோப்பாவில் முன்வைக்கப்பட்ட மார்க்சிய கருத்துக்களின் அடிப்படையில் சொல்லப்படுவது இலங்கை உலகத்தின் முதலாளித்துவ கட்டுமானத்தினுடைய வளர்ச்சி உற்பத்தி துறையினுடைய வளர்ச்சி தொழில்நுட்ப வளர்ச்சியோடு முதலாளித்துவம் வளர்ந்து தொழிலாளர் வர்க்கம் என்பது மிக பலமாக அல்லது பெரும் தொழிலாளர் வர்க்கத்தினுடைய உருவாக்கம் தவிர்க்க முடியாமல் அடுத்த கட்டமான புரட்சியை நோக்கி அது நகர வேண்டி இருக்கும் தொழிலாளர் வர்க்கத்தினுடைய எழுச்சியோடு என்ற பார்வைக்கும் அப்படித்தான் இலங்கையிலும் மார்க்சிசம் என்பது அந்த அந்த இடதுசாரித்துவ கருத்தியல் ஐரோப்பிய சூழலை மையப்படுத்தித்தான் எங்களுக்கும் கற்பிக்கப்பட்டது. ஆனால் இலங்கையில் இடதுசாரித்துவ செயற்பாட்டினுடைய எழுச்சியும் அதனுடைய வருகையும் அதனுடைய நகர்வும் என்பது இலங்கையினுடைய குறிப்பான சூழ்நிலைக்கும் இலங்கைக்குள் இருந்த மிக சுவிசேஷமான அரசியல் சமூக கலாச்சார சூழலுக்குள் எப்படி இந்த இடதுசாரித்துவம் உருவாக்கப்பட்டது என்பதை பற்றி நாங்கள் பார்க்க தவறி இருக்கிறோம். என்னுடைய பார்வையில் நாங்கள் இலங்கையினுடைய இடதுசாரித்துவத்தை இலங்கையினுடைய குறிப்பான சூழலுக்குள் இருந்து அணுகி இருக்க வேண்டும், பார்த்திருக்க வேண்டும், பார்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஹரியா. දැන් මේ එහෙම බලපුවාම අපි සාමාන්‍යයෙන් පුරුදු වෙලා ඉන්නේ වාමාංශික ව්‍යාපාර කියන ඒවා මේ නිර්ධන පන්තියේ දේශපාලන ව්‍යාපාර විදිහට පිළිගන්නේ. කියන්නේ இப்ப குறிப்பாக இலங்கையில நாங்கள் எங்களுடைய இடதுசாரித்துவ செயற்பாட்டாளர்களையும் அதனுடைய தலைவர்களையும் அல்லது அதனுடைய செயற்பாட்டு தளத்தையும் பார்க்கின்ற பொழுது பொதுவாக எங்களுடைய சம்பிரதாயபூர்வமான மார்க்சிச இடதுசாரித்துவ கோட்பாட்டில் நாங்கள் பார்ப்பது அந்த இடதுசாரித்துவ சக்திகளினுடைய அடிப்படை சமூக சக்தியாக புளோரட்டேரியட் என்று சொல்லப்படுகின்ற உழைக்கும் வர்க்கம் அல்லது தொழிலாளர் வர்க்கம் என்று சொல்லப்படுகின்ற நிர்தன பந்தி என்று சிங்களத்தில் சொல்லுவார்கள். ஒடுக்கப்பட்ட சமூகம் தான் அதனுடைய பலமான கட்டுமானமாக இருக்கும் என்று. ஆனால் இலங்கையிலே இடதுசாரித்துவ அரசியலையும் அதனுடைய செயல்பாட்டையும் அதற்கு பின்னால் அணிதிரண்ட மக்கள் சமூக தளங்களை நீங்கள் பார்த்தீங்கன்றால் அது மிகவும் காம்ப்ளெக்ஸ் ஆனது, அது மிகவும் சிக்கல் நிறைந்ததாக காணப்படுகின்றது. இந்த தலைவர்களை நீங்கள் பார்த்தால் இலங்கையிலே மிக பெருளவு பெயர் பெற்ற அது என்எம் பெரேராவாக இருக்கலாம், பிலிப் குணவர்தன, எஸ்.ஏ. விக்ரமசிங்க, லெஸ்லி குணவர்தன, கொல்லினாடி சில்வா போன்ற இந்த தலைவர்கள் எல்லாரும் மிக மேல்தட்டு சமூகத்திலிருந்து வந்தவர். ஆனால் அதே நேரம் அவர்கள் போட்டியிட்ட ஊர்கள் தேர்தல் அரசியலில் அவர்கள் தேர்தலுக்கு போட்டியிட்ட பகுதிகளை அவர் பெயர்கள் சொல்லிக் கொண்டு வந்தார். அந்த பகுதிகளை எல்லாம் எடுத்தீர்கள் என்றால் அதெல்லாம் மிக பெருமளவில் இந்த சிங்கள பௌத்த கலாச்சாரத்தோடு பின்னி பிணைந்து வாழ்ந்த மிகவும் விவசாயத்தோடு தொடர்புபட்ட மக்கள் சமூகம் தான். ஆனால் அதே நேரத்தில் தொழிலாளர் வர்க்கமாக இலங்கையில் இருந்தவர்கள் என்று சொன்னால் ஒன்று ஹாபர் எடுக்கலாம் அல்லது வெள்ளவத்த நெசவு சாலை தொழிலாளர்கள் எடுக்கலாம். அதை தவிர பெருமளவில் இந்த இடதுசாரித்துவ அரசியலோடு அல்லது அந்த கருத்தியலில் கவர்ச்சியில் ஈடுபட்டவர்களோ அல்லது நோக்கி வந்தவர்கள் பல்வேறு தளங்களுடைய வெவ்வேறு தட்டு மக்கள். இது ஒரு மிக முக்கியம் இலங்கையினுடைய
இடதுசாரித்துவ அரசியல். හරි. දැන් දැන් අපි ඒ ආකාරයෙන් බලපුවාම දැන් අපිට අහන්න පුළුවන් මේ ඒ ඒ ඒ වාමාංශික අපිට ප්‍රශ්නයක් මතු කරන්න පුළුවන් මේ වාමාංශික ව්‍යාපාරයට ඒ ජනයා එකතු වුණේ ඇයි කියන එක. இப்ப Right. இலங்கையிலே முக்கியமாக ஏன் அந்த இலங்கையினுடைய குறிப்பான சூழ்நிலையை பற்றி நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இலங்கையிலே இந்த இடதுசாரித்துவ அரசியல் வருகின்ற பொழுது, இந்த இடதுசாரித்துவ அரசியல் பிலிப் குணவர்தன, என் பெரரா போன்றவர்கள், இப்ப அவிசா வெல்ல, ருவன் வெல்ல போன்ற அவர்கள் இந்த போய் தேர்தல் அரசியல் அல்லது கட்சி அரசியல் செய்கின்ற பொழுது, அங்கு அவர்கள் மிக முக்கியமாக அவர்களை நோக்கி கவரப்பட்ட மக்கள் யார் என்று பார்த்தால், சாதாரணமாக அப்போது அரசியல் ஆதிக்கத்தை கையில் வைத்திருந்த இந்த பிரபுத்துவ சமூகத்திலிருந்து வந்தவர்கள், கோவிகம என்று சொல்லப்படுகின்ற, விழாளர் என்று சொல்லப்படுகின்றவர், அந்த ஆதிக்கத்திற்கு உள்வாங்கப்படாத அல்லது அதற்கு கீழ் ஒடுக்கப்பட்டிருந்த மிக மோசமான சாதிய ரீதியான சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்டிருந்த மக்கள் தான் தங்களுடைய அந்த விடுதலை அல்லது அந்த தலைகளிலிருந்து விடுபடும் நோக்கத்தில் இந்த இடதுசாரித்துவ கருத்தியலோடு தங்களை இனங்காண அல்லது அடையாளப்படுத்த முற்படுத்த வந்தவர். அது மட்டும் இல்லாமல் கரையோர சிங்கள சமூகத்தில் குறிப்பாக இந்த வெள்ளாளர் சமூகத்தோடு, வெள்ளாளர் கோவிகம என்கின்ற சமூகத்தோடு மோதலில் அல்லது முரண்பாட்டில் இருந்த கராவ, துராவ, சலாகம போன்ற இந்த சமூக பிரிவினரையும் தம்மை நோக்கி கவர்வதற்கு இந்த இடதுசாரித்துவ செயற்பாட்டாளர்களால் ஆரம்ப காலத்தில் முடிமாக இருந்திருக்கிறது. இதுதான் இவர்களுடைய ஆரம்ப கால அமைப்புகளுக்கு அடித்தளமாக இருந்திருக்கிறது என்பது உண்மை. இதில் முக்கியமாக B.H. ஃபார்மர் என்பவர் எழுதிய சிலோன் டிவைடட் நேஷன் என்ற அது மிக முக்கியமான புத்தகம் எடுத்து வாசித்தால், இலங்கை ஒரு தேசமாக அல்லது இலங்கை மக்கள் ஒரு தேசியமாக என்று சொன்னதுக்கென்ன அகவயமாக அது மிக பெரும் பிளவுகளையும் வெடிப்புகளையும் கொண்டு இருந்தது என்பதுதான் உண்மை. அப்போ அந்த அடித்தள மக்களுடைய தளம்தான் ஆரம்ப காலத்தில் இந்த இடதுசாரித்துவ அரசியல் செயற்பாட்டு ஆளர்கள் அல்லது அந்த அமைப்புகளின் தளமாக இருந்தது. ஆனால் அது பிற்காலத்தில் வேறொரு நிலைக்கு வருகின்றது. அதை பற்றி நான் எடுத்து பேசுகிறேன். ஹரி, இலங்கை கேட்கிறேன். මේ සමගම දැන් මේ මම එකට කියන්න කැමති මේ සුවිශේෂ ඓතිහාසිකත්වය ලංකාවේ වාමාංශික ව්‍යාපාරයට අදාළ මේ ස්පෙસિෆික් හිස්ටොරිසිටි එක. නැත්නම් මේ සුවිශේෂ ඓතිහාසිකත්වයේ තිබුණු ගැටලුවක් තමයි මේක අර වාමාංශික සම්ප්‍රදායික මාක්ස්වාදී ඕර්තොඩොක්ස් සම්ප්‍රදායික මාක්ස්වාදය විසින් බලාපොරොත්තු වුණා මීට වැඩිය යම්කිසි දීර්ඝකාලීන ஐதிஹாசிகත්වයක්. හරි. அதாவது அந்த இடதுசாரிகள் தங்களுக்கு இருந்த அந்த வரலாற்றிலான குறிப்பான வரலாற்று ரீதியான அந்த சூழலில் இருந்து கொண்டு, அந்த அடித்தளத்தில் இருந்து கொண்டு அவர்களுடைய கற்பனை அல்லது அவர்கள் எப்படி இமேஜின் பண்ணார்கள் என்றால், எதிர்காலத்தில் இந்த முதலாளித்துவ சமூகம் அல்லது முதலாளித்துவத்தினுடைய வளர்ச்சியோடு நிச்சயமாக ஒரு பெரும் தொழிலாளர் வர்க்கம் என்பது உருவாக போகின்றது. அப்போ ஒரு நீண்ட கால அடிப்படையில் தங்களுடைய அந்த அரசியல் ஆதிக்கத்தை எடுப்பதற்கு தாங்கள் என்ன செய்ய வேண்டும் அல்லது தாங்கள் செயற்பட வேண்டும், ஒரு நீண்ட காலத்திற்கான சமூக தளத்தை, தங்களுக்கான ஒரு தளத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் அவர்களுடைய சிந்தனை போக்கு அன்று இருந்தது. දැන් එතකොට උණුදේ තමයි. නමුත් අපි ඇත්ත වශයෙන්ම බැලුවොත් අපි ඇත්ත වශයෙන්ම මේ දැන් මම මේ පිළිබඳව පහුගිය කාලේ ටිකක් සෑහෙන උනන්දුවකින් මේ ටිකක් මේ හොයලා බලනවා. ඒ මුල් කාලේ වාමාංශික ව්‍යාපාරයට ආකර්ෂණය වුණු ජන කොටස් වලට තිබුණේ ඒ වාමාංශික ව්‍යාපාරයත් සමග ඊටාම කෙටි කාලීන සම්බන්ධයක්. இப்ப இதுல ஏன் இது மிக முக்கியம் என்றால், இவர்கள் இடதுசாரித்துவ செயற்பாட்டாளர்கள், இடதுசாரித்துவ சக்திகள் தங்களுக்கான ஒரு நீண்டகால ஒரு எதிர்கால நோக்கிலான ஒரு தளத்தை உருவாக்க செயற்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த பிரபுத்துவவாத அல்லது இந்த கோவிகம ஆதிக்கம் இருந்த மேலாதிக்க சக்திகள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற அல்லது சமூகத்தில் அதிகாரத்தை வைத்திருந்தவர்களுக்கு இந்த இடதுசாரித்துவனுடைய செயல்பாடு ஒரு மிகவும் பெரும் சவாலானதாக வரப்போகின்றது என்பதை அவர்கள் இனம் காணுகின்றார். அது ஒரு விடயம்.
அது நீங்கள் பார்த்தால் முக்கியமாக அந்த மேலாதிக்க சக்திகள், அந்த ஆதிக்கத்தில் இருந்த சக்திகள் தங்களுக்குள் ஒரு பாரிய மாற்றத்தை, பரிவர்த்தனை என்று அவர் சொன்னது, தங்களுக்குள் ஒரு மிக முக்கியமான பரிவர்த்தனை அல்லது மாற்றத்தை அவர்கள் மேற்கொள்ளுகிறார். இது முக்கியமாக 1956 பண்டாரநாயக்காவினுடைய SLFP-யினுடைய வருகையோடு நிகழ ஆரம்பிக்கிறது. பண்டாரநாயக்கானுடைய செயல் திட்டத்தை நீங்கள் பார்த்தால், குறிப்பாக இந்த இடதுசாரித்துவ சக்திகள் அந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்த அந்த சாதிய ரீதியாக, கிராம ரீதியாக, பொருளாதார ரீதியாக ஒடுக்கப்பட்டிருந்த மக்களை இவர்கள் அணுகி செயல்பட்ட அதே விதத்தில், அதே சமூக தட்டுக்களை வேறொரு விதத்தில் கவர்வதற்கு, தங்களை நோக்கி இழுப்பதற்கான செயல் திட்டத்தை அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். தங்களுக்குள்ளான அந்த மாற்றத்தை கொண்டு வருகிறார். அதேபோல் 77 ஜேஆர் வருகையோடு ஜேஆர் ஐக்கிய தேசிய கட்சியிலும் வேறு விதமாக இதே சமூக தட்டுக்களை, எந்த ஒடுக்கப்பட்ட அல்லது தாழ்த்தப்பட்ட சமூகங்களை இடதுசாரிகள் அணுகி பணியாற்றினார்களோ அதே சமூக தட்டுக்களை இவர்களும் வெவ்வேறு விதத்தில் அணுகுவதன் மூலம் இந்த இடதுசாரிகளுக்கு இருந்த அந்த அடித்தளம் என்பது அல்லது அவர்களுடைய அத்திவாரம் என்பது படிப்படியாக கரைய துவங்குகிறது அல்லது பெரும் சவாலுக்கு உள்ளாக்கப்படுகின்றது. හරි. දැන් මේ වෙච්ච පරිවර්තනය අපිට ඉතාම හොඳින් තේරුම් ගන්න පුළුවන් 1947 1956 සහ 1960 60 මාර්තු මැතිවරණ දෙකක් පැවතුණා. ඒකේ මාර්තු මැතිවරණය මැතිවරණ දෙකම වුණා බලන්න පුළුවන්. විශේෂ මාර්තු මැතිවරණය, මේ මැතිවරණ තුන අපි දිහා බැලුවොත් අපිට මේක මේ හොඳින් අවබෝධ කරගන්න පුළුවන්. இந்த மாற்றத்தை சரியாக அவதானிப்பதாக இருந்தால் 1947ஆம் ஆண்டு நடந்த தேர்தல், 1956ஆம் ஆண்டு நடந்த தேர்தல், 1960ஆம் ஆண்டு 2 தேர்தல் நடக்கின்றன. குறிப்பாக மார்ச் மாதத்திலே நடந்த தேர்தல், அந்த தேர்தல் முடிவுகளை நாங்கள் வடிவாக அவதானித்தால் இந்த இருபெரும் அரசியல் சக்திகளுக்குள் ஏற்பட்ட இந்த பரிவர்த்தனையை, மாற்றத்தை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். දැන් 1947 තමයි මම හිතන්නේ ඒ වාමාංශික ව්‍යාපාරය ඒ මැතිවරණවලදී ලැබපු ජයග්‍රහණ පැත්තෙන් ගත්තාම ඉහළම තත්වයකට ஆவி කියලා කියන්න පුළුවන්. குறிப்பாக இந்த 1947ஆம் ஆண்டு தேர்தலை நீங்கள் எடுத்தீங்கன்னா, அப்போது LSSP, அதாவது லங்கா சமசமாஜ கட்சிக்கு 10 ஆசனங்கள், அதிலிருந்து பிரிந்த போல்ஷெவிக் லெனிஸ் கட்சி என்று அப்போது சொல்லப்பட்ட அவர்களுக்கு பிறகு அவர்கள் இணைந்து கொண்டார்கள். அவர்களுக்கு 5 ஆசனங்கள், கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 3 ஆசனங்கள், இன்னும் சுயேட்சையாக கேட்டவர்களுக்கு கிட்டத்தட்ட 21 ஆசனங்கள். அப்பொழுது பிரதான ஆளும் அதிகாரத்தை பிடிப்பதற்கான பலமாக இருந்த ஐக்கிய தேசிய கட்சி என்கின்ற இந்த முதலாளித்துவ அல்லது தரகு முதலாளித்துவ சக்தியாக இருந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கு பிரதான எதிர்கட்சியாக அல்லது எதிர்த்தரப்பு சக்தியாக இந்த இடதுசாரித்துவ அணிதான் இருந்தது. அதனுடைய எதிர்கட்சி அமைப்பு, அந்த கூட்டு தாங்கள் இணைந்து ஒரு அரசாங்கத்தை அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடந்தன. அப்பொழுது அந்த கொல்விநாடி சில்வா அந்த நேரத்தில் நாங்கள் 3 தலைகளை கொண்ட கழுதைகள் ஒன்றாக சேர்ந்து அரசமைக்க முடியாது என்று அவர் நக்கல் பாணியிலே சொல்லி இருந்தாலும் கூட, இந்த மேலாதிக்கவாத முதலாளித்துவ அல்லது நிலப்பிரபுத்துவ சக்திகளுக்கு எதிர் சக்தியாக இந்த இடதுசாரித்துவ அணி இருந்தது என்பது குறிப்பாக முக்கியமான ஒரு விடயம். ஆனால் 1956ஆம் ஆண்டு வருகின்ற பொழுது இவர்கள் இருந்த இடத்தை SLFP என்கின்ற ஒரு புதிய சக்தி அதே பிரபுத்துவ சமூகத்திலிருந்து வந்து நிரப்பிக் கொள்ளுகின்றது. அது ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டம். දැන් එතනදී අපිට පේනවා පැහැදිලිවම අර ඒ 1947 පැවති දේශපාලන බලතුලනේ මූලික වෙනසක් සිද්ධ වෙනවා. இப்ப குறிப்பாக இந்த 47ஆம் ஆண்டு கட்ட தேர்தலின் பொழுது பிரதான கட்சியாக, ஆதிக்க சக்தியாக, மேலாதிக்க சக்தியாக ஐக்கிய தேசிய கட்சியும், எதிர்கட்சியில் பிரதான அணியாக LSSP இருந்த பொழுது அந்த எதிர் அணியை ஒன்றாக வைத்திருக்கக்கூடிய பலம் இடதுசாரிகள் கையில் இருந்தது. அந்த எதிர் அணி என்பது அவர்களுடைய கையிலே தான் இருந்தது. இதற்கு சவால் விடுகின்ற. ஆனால்
ஐம்பத்தி உங்களுக்கு தெரியும் 1953ஆம் ஆண்டு இலங்கையில் நடந்த அந்த ஹர்த்தால், நாடு தழுவிய ரீதியில் நடத்தப்பட்ட ஹர்த்தால், அரசுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஹர்த்தால் போராட்டத்தை தலைமை தாங்கி வழிநடத்தியது அப்போதைய எல்எஸ்எஸ்பி, லங்கா சமசமாஜ கட்சி என்கின்ற இடதுசாரித்துவ கட்சியும் அதோடு சேர்ந்த அணிகளும் தான். ஆனால் 56ஆம் ஆண்டு அளவில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய வருகையோடு, அதாவது அதே மேலாதிக்க அல்லது ஆதிக்க வர்க்கத்தினுடைய இருந்தே ஒரு பிரிவினர் அந்த இரண்டாவது அணியை பலமான அணியாக உருவாக்குறார். அந்த இரண்டாவது அணி, அது பிற்காலத்தில் மாறி மாறி இரு அணிகள் இலங்கையை ஆட்சி செய்கின்றதுக்கான அடித்தளம் அங்கே உருவாக்கப்படுகின்றது. அவ்வாறு வருகின்ற பொழுது இந்த இடதுசாரித்துவ அணி என்பதை சைட்லைன் பண்ணி, அல்லது அவர்களை மூன்றாம் இடத்திற்கு தள்ளி, அல்லது அவர்களை இந்த களத்திலிருந்து ஒதுக்குகின்ற நிலைமையிலே தான் அந்த இரண்டு அணிகளும் ஒரே சமூக பின்னணியை கொண்டு உருவாக்கப்படுகின்றன. அதுதான் பிற்காலத்தில் இலங்கையினுடைய அரசியல் வரலாறை தீர்மானிக்கின்ற இரண்டு அணியாக உருவாகி. මේක මේ தත්ත්වයේ ප්‍රතිඵලය අපිට හොඳින්ම මේ දකින්න ලැබෙනවා 1960 මාර්තු මැතිවරණයේදී. இதை குறிப்பாக இப்பொழுது இந்த 1960ஆம் ஆண்டு தேர்தலை நான் மார்ச் மாத தேர்தலை நான் ஏன் முக்கியமான ஒரு கட்டமாக எடுக்கிறேன் என்றால், இந்த 1956ஆம் ஆண்டு எஸ்எல்எஃபினுடைய வருகையின் பின்னர் எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்கா சுட்டுக் கொல்லப்பட்டதன் பின்பு ஒரு இடைக்காலத்தில் ஒரு ஆட்சி அமைக்கப்பட்டு அது ஒரு பெரிய சிக்கலுக்குள் போய் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோடு உருவாக்கப்பட்டிருந்த மகாஜன எக்ஸட் பெரமுன என்பது உடைந்து பிரிந்து பிலிப்புணர்வுன அதை விட்டு வெளியேறிய நிலைமையில், இவ்வாறான ஒரு சிக்கல் நிறைந்த நிலைமையில் 1960ஆம் ஆண்டு மார்ச் மாத தேர்தலின் பொழுது என்எம் பெரேரா அவர்களை பிரதம மந்திரியாக ஆக்குவது என்கின்ற கோதாவில் என்கின்ற தலைமை கோஷத்தோடு தான் 1960ஆம் ஆண்டு மார்ச் மாத தேர்தலுக்கு இவர்கள் கூட்டாக களமிறங்குகிறார். வழமைக்கு மாறாக 1940களில் தேர்தல் போட்டியிட்டதை விட எல்எஸ்எஸ்பி, அதாவது லங்கா சமசமாஜ கட்சி, இலங்கை முழுவதுமாக 101 ஆசனங்களில் தங்களுடைய பிரதிநிதிகளை நிறுத்தி, வேட்பாளர்களை நிறுத்தி அந்த தேர்தலிலே போட்டியிடுகிறார்கள். எதிர்பார்ப்பு என்ன? 1940களில் இருந்ததை விட தாங்கள் அதிக ஆசனங்களை பெறுவது தங்களுடைய நோக்கமாக கொண்டு இடதுசாரி தலைமைத்துவம் ஒன்றை ஆட்சியிலே அமர்த்துவது என்ற நோக்கத்தில். ஆனால் தேர்தல் முடிவுகளை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த தேர்தலிலே 10 ஆசனங்கள் தான் எல்எஸ்எஸ்பிக்கு கிடைக்கிறது. அதுவும் வழமையாக சம்பிரதாயபூர்வமாக அவர்கள் இந்த ரெட் பெல்ட் என்று சொல்லப்படுகின்ற அவர்கள் ஏற்கனவே பணியாற்றிய தீவிரமாக செயல்பட்ட இடங்களில் தான் அவர்கள் கணிசமான வாக்குகளோடு தேர்ந்தெடுக்கப்பட்டார்களே ஒழிய, அதற்கு வெளியிலே நாடு முழுவதும் பரந்த அளவில் இந்த இடதுசாரித்துவ கருத்தியலில் மக்களை அணுவதற்கும் அல்லது மக்களை தங்களோடு இழுத்து அவர்களின் வாக்குகளை பெறுவதற்கும் இவர்களால் முடியாமல் போன இவர்களால் இயலாமையைத்தான் அந்த தேர்தல் முடிவுகள் காட்டியிருந்தன. அந்த அடிப்படையில் 1930, 40கள், 50களிலே இடதுசாரித்துவ கருத்தியல் ஆதிக்கத்தினுடைய எழுச்சியொன்று வரும் என்று இந்த எதிர்பார்ப்பதற்கு மாறாக இவர்களுடைய கருத்தியலினுடைய தேய்வும் தோல்வியும் இயலாமையும் இந்த 1960ஆம் ஆண்டு மார்ச் தேர்தலிலே வெளிப்பட்டது என்று சொல்லலாம். දැන් මං හිතනවා දැන් සමහර වෙලාවට අපිට මේ අපේ මේ සාකච්ඡාවටත් අදාළයි සිංහල ජාතිකවාදය සහ වාමාංශික ව්‍යාපාරය අතර සම්බන්ධය. මම කලින් සැලසුම් කරගෙන හිටපු එක කියන්න කතාවක් නේ. නම් මට දැන් මේ මතකයට ආපු එකක්. இப்ப குறிப்பா இதுல நான் சொல்ல வர்றேன் என்னென்றால், இந்த இவர்களுடைய இந்த 1960ஆம் ஆண்டு இந்த தோல்வி என்பதும் அல்லது பின்னடைவு என்பதும் வேறு மாதிரி மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அது அப்படி இருக்குமா என்றது நாங்கள் இன்றைக்கு யாருடன் சொல்ல முடியாது, நடக்காத ஒரு விடயத்தை. இருந்தாலும் வேறு விதமாக இவர்கள் கையாண்டிருந்தால், குறிப்பாக பண்டாரநாயக்காவினுடைய கொலையின் பின்பு 56 பதவிக்கு வந்த எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்காவினுடைய கொலையின் பின்பு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் அந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியால் அமைக்கப்பட்ட கூட்டு முன்னணி எல்லாம் ஒரு பெரிய சிக்கலுக்குள் போயிருந்த அந்த சூழலில் இவர்கள் எல்எஸ்எஸ்பி உட்பட இடதுசாரித்துவ அணி என்பது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோடு கூட்டாக போகாமல் இருந்திருந்தால் அந்த மேலாதிக்க அரசியல் சக்தி பின்னுக்கு மூன்றாவதாக தள்ளப்பட்டு இவர்கள் தங்களுக்கு ஏற்கனவே இருந்த அந்த ஒதுக்கப்பட்ட சமூக பிரிவினரோடு இவர்கள் மீண்டும் அந்த இரண்டாவது தளத்தை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கலாம்
என்று நாங்கள் சொல்ல முடியும். அது அப்படி நடந்திருக்குமா என்று சொல்ல முடியாது விட்டார். சரி, ஆனால் ஏன் இவர்கள் அந்த நிலைமைக்கு போனார்கள் என்பதற்கு நாங்கள் இன்னும் கொஞ்சம் பின்னுக்கு போக வேணும். ஏனென்றால் இலங்கையில் இந்த இடதுசாரித்துவ அரசியலினுடைய உருவாக்கம் என்பது காலனித்துவ எதிர்ப்பு ஓடுதான் அதனுடைய உருவாக்கமும் அதனுடைய பலம்பெறுதலும் வரலாற்று ரீதியாக நடந்து வந்திருக்கிறது இலங்கையினுடைய காலனித்துவ வரலாற்றை பார்க்கின்ற போது. அப்ப இந்த காலனித்துவ எதிர்ப்பு அரசியலுக்குள்ள இந்த செயல்பாட்டுக்குள் தேசியவாதம் என்பது தன்னுடைய தேசம் விடுதலை பெற வேண்டும் என்ற உணர்வு என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இப்ப பண்டாரநாயக்காவினுடைய அரசியல் வருகையோடு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய வருகையோடு இந்த காலனித்துவ எதிர்ப்பு அல்லது ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்பதற்கு வெறும் தேசியவாத உணர்வோடு சேர்த்து இனத்துவ தேசியவாதம் என்ற ஒரு முகத்தை அது எடுத்துக்கொள்கின்றது. அப்ப பண்டாரநாயக்கா அவருடைய தேசியவாதத்திற்குள் இருந்த இனத்துவ தேசியவாதம் என்பது பெரும்பான்மையான மக்கள் சிங்கள பௌத்த மக்கள் இருக்கிற நாட்டில் அது ஒரு சிங்கள பௌத்த இனத்துவ தேசியவாதம் என்ற ஒரு முகத்தை அது எடுத்துக்கொள்கின்றது. அதனால் அவர்களுக்கான அந்த வளர்ச்சி மிக வேகமாக இருக்கின்றது. அப்பொழுது இன்னொரு விதமாக நாங்கள் இப்பொழுது ஆய்ந்து பார்க்கின்ற பொழுது இந்த 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 கருத்தியல் ரீதியான இந்த இந்த போராட்டம் இடதுசாரிகளுடைய நிகழ்ச்சி நிரலில் முக்கியமானதாக கருதப்படாமல் இருந்த ஒரு காலத்தில் இடதுசாரிகளுக்கு ஒரு தெளிவு இருந்தது. அதாவது இந்த இனத்துவ தேசியவாதம் என்பது இடதுசாரித்துவ கருத்தியல் அந்த மக்கள் உழைக்கும் வர்க்கத்தை ஐக்கியப்படுத்துவதற்கு எதிரான ஒரு பாரதூரமான ஒரு விடயமாக இருக்கும் என்ற புரிந்துணர்வு இருந்தாலும் அதனுடைய ஆழ அகலத்தை இவர்கள் புரியாமல் விட்டார்கள் அல்லது அது சம்பந்தமாக இவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. இன்னொரு புறமாக இவர்களுக்குள்ளும் இந்த சொன்னார் ஒரு சாஃப்ட் நேஷனலிஸ்ட் ஓரியன்டேஷன் என்று, அதாவது இந்த தேசியவாத தன்மை தங்களுக்குள் அடக்கியிருந்த ஏகாதிபத்திய அல்லது காலனித்துவதற்கு எதிரானதை தேசியவாதத்தோடு சேர்த்து இவர்கள் கொண்டிருந்தாலும் இவர்களை அறியாமல் மிக ஒரு மென்மையான கைகோர்ப்பு இந்த இனத்துவ தேசியவாதத்தோடும் இவர்களுக்கு இருந்திருக்கிறது. அப்ப இந்த 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 மென்மையான இந்த கைகோர்ப்பு என்பது இவர்களை படிப்படியாக ஒரு பெரும் சிக்கலுக்குள் படிப்படியாக கொண்டு போய் இவர்களால் கையாள முடியாத அளவுக்கு அதற்குள் இவர்கள் இழுபட்டு போய்விட்டார்கள். அது எப்படி தெரிய வந்ததென்றால் இவர்கள் அந்த பண்டா செல்வா ஒப்பந்தத்துக்கு எதிரான அந்த நடவடிக்கையில் இவர்கள் எப்படி அந்த இனத்துவ தேசியவாத சக்திகளோடு இவர்கள் ஐக்கியப்பட்டு அல்லது அதற்குள் கரைந்து போனார்கள் என்பதற்கான அடித்தளம் அங்கே உருவாக்கப்படுகின்றது. දැන් එතකොට දැන් අපිට පේනවා දැන් පැහැදිලිවම එක පැත්තකින් මේ එක පැත්තකින් අර ඒ ජාතිකවාදයට සාපේක්ෂව ගත්තාම මේ ජාතිකවාදයේ උගුලේ හිර වෙලා තිබුණා කියලා කියන්න පුළුවන්. இதுல முக்கியமாக இந்த 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 தேசியவாதம் என்கின்ற, அதாவது காலனித்துவத்துக்கு எதிரான தேசியவாதம், ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான தேசியவாதம் என்பதை முற்போக்கானதாக இடதுசாரிகள் கருதி இருந்தாலும் கூட அது ஒரு இனத்துவ தேசியவாதமாக, ஆதிக்க சிங்கள பேரினவாத அல்லது சிங்கள பௌத்த தேசியவாதமாக வருகின்ற பொழுது அதிலிருந்து தங்களை வேறுபடுத்திக் கொள்வது அல்லது அந்த கருத்தியல் ஆதிக்கத்துக்கு எதிரான தங்களுடைய போராட்டத்தை தங்களுடைய நிகழ்ச்சி நிரலில் முக்கியமான ஒரு விடயமாக கருதாமல் விட்டதனுடைய பாரதூர விளைவுதான் பின்னர் அடுத்தடுத்த தேர்தல்களில் தெரிய வருகின்றது. ஏனென்றால் இவர்கள் நினைத்த என்னென்றால் வர்க்க ரீதியான இந்த அணுகுமுறை மட்டுமே, அந்த வர்க்க ரீதியான அணுகுமுறையின் மூலம் நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்றினால் அல்லது அரசியல் ரீதியாக பலம் பெற்றால் இந்த இனத்துவ தன்மைகள் எல்லாம் தோல்வி இழந்துவிடும் அல்லது அவை மேலெழுந்து விடாது என்கின்ற அந்த பாரம்பரிய மார்க்சிய பார்வையில் அவர்கள் இருந்தது இதற்கு ஒரு பிரதான காரணம். அப்போ இது எங்க கடைசியாக இவர்களை கொண்டு வந்து விடுது என்றால் உங்களுக்கு பார்க்க தெரியும், 1977 ஆண்டு தேர்தலிலே மிக பாரிய அளவு வெற்றியோடு ஐக்கிய தேசிய கட்சி என்கின்ற அந்த கட்சி அதிகாரத்துக்கு வருகின்ற பொழுது இடதுசாரிகளால் ஒரு ஆசனத்தை கூட வெல்ல முடியாமல் போனது. மிக பெரும் தலைவரான என்.எம். பெரேரா எட்டியாந்தோட்ட ஆசனத்தில் அவர் தேர்தலில் போட்டியிடுகின்ற பொழுது அவரை தோற்கடித்த ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த மிக ஒரு சாதாரணமான ஒரு அபேட்சகர் தான் அங்கே ஐக்கிய தேசிய கட்சியால் போடப்பட்டது, வின்சென்ட் பெரேரா என்று ஒருவர்.
அப்போ என்எம் பெரேராவுக்கு எதிராக வின்சென்ட் பெரேரா அங்கே போடப்படுகிறார். அவர் ஒரு பாரிய ஒரு பெரிய ஆளுமையுள்ள ஒரு ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அங்கத்துவர் அல்ல. அப்ப ஒரு கதை இருக்கின்றது, பரவலான கதை. என்எம் பெரேரா பாராளுமன்றத்துக்கு வர வேண்டும் என்று ஜேஆர் கூட விரும்பி இருந்ததாக. ஏனென்றால் என்எம் பெரேரா இல்லாத பாராளுமன்றத்தில் அர்த்தமில்லை என்று ஜேஆர் கருதியதாக சொல்லப்படுகிறது. எட்டியாந்தோட்டை தேர்தல் கூட்டத்தில் ஜேஆர் பேசுகின்ற பொழுது இந்த ஆசனத்திற்கு 2 பெரேராக்கள் போட்டியிடுகின்றார்கள். ஒருவர் என்எம் பெரேரா, மற்றவர் வின்சென்ட் பெரேரா என்னுடைய கட்சியில் இருந்து. இதில் எந்த பெரேராவை பாராளுமன்றத்துக்கு அனுப்புவது பிரயோசனமாக இருக்கும் என்று ஜேஆர் அந்த கூட்டத்திலே பேசியதாகவும், இதனால் ஆத்திரமடைந்த அவருடைய கட்சியைச் சேர்ந்த வின்சென்ட் பெரேரா ஜேஆரை பின்னர் தூஷண வார்த்தைகளில் பேசியதாகவும் பரவலான கருத்துக்கள் இருந்தன அந்த காலத்தில். ஆகவே அவ்வாறு ஒரு சாதாரண ஒரு 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 ஐக்கிய தேசிய கட்சி அபேட்சகரின் முன்னால் கூட வெற்றி பெற முடியாத அளவுக்கு இந்த இடதுசாரித்துவம் என்பது அல்லது இடதுசாரித்துவ அரசியல் சக்திகள் தோல்வி கண்டிருந்தன என்பதை நாங்கள் இங்கே கவனிக்க வேண்டும். නිර්මල් දැන් පැය එකහමාරක් අපි කතා කරලා තියෙනවා. දැන් මෙතන අර ඊළඟ මේ එවපු පොයින්ට් එකේ ඊළඟ එක තියෙනවා දැන් මේ අර දාලා තියෙන how did the left become a sinhala left කියලා. ඔව්. හරිද? ඒක කියලා අපි ප්‍රශ්න උත්තර වලට යන් අපි තව සාකච්ඡාවක ගන්න බලමු second wave of Sinhala Buddhist nationalism after 83 and JVP කියන එක වෙනම ගමු. එහෙම නේද? ஓகே ரைட். நான் நிர்மலா அவர்கள் சொன்ன இப்பொழுது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் எங்களுக்கு முடிந்திருக்கிறபடியினாலே அவர் அனுப்பின அந்த பாயிண்ட்ல எவ்வாறு இடதுசாரித்துவம் சிங்கள இடதுசாரித்துவமாக மாறுகிறது இலங்கை என்றதோட இன்றைக்கு நிப்பாட்டிட்டு நாங்கள் ஒரு அரை மணி நேரம் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போயிட்டு இரண்டாவது அந்த கடைசி 2 பாயிண்ட், அதாவது சிங்கள பௌத்த தேசியவாதத்தினுடைய இரண்டாவது அலை 1983 தேர்தல் இடதுசாரி அரசியலோடு பார்க்கவும், ஜேவிபி சிங்கள பௌத்த தேசியவாதம் என்பதை அடுத்த இதில் பார்ப்போம்னு நான் ஒரு முன்மொழியை வைத்திருக்கின்றேன். தோழர்கள் வேறு ஏதாவது கருத்து இருந்தால் நீங்கள் செக் பாக்ஸில் போடுங்க. இது முடிந்த உடனே நாங்கள் கேள்வி பதிலுக்கு போவோம். ஹரி அர அந்திம பாயிண்ட் තුන්වෙනි பாயிண்ட் එක කතා කරමු. how did the left become Sinhala left? හරි. මම හිතන්නේ දැන් මම වෙන විදිහකින් ඒ ප්‍රශ්නෙට දැනටමත් උත්තර දීලා තියෙන්නේ. ඒ කියන්නේ අත් වශයෙන්ම ඒ වාමාංශික ව්‍යාපාරය මූලික වශයෙන් බිහි වුණේ මේ සිංහල සමාජයේ දේශපාලන ගතිකයන්හි ප්‍රතිඵලයක් විදිහට. அதாவது இப்ப குறிப்பாக இலங்கையினுடைய இந்த இடதுசாரித்துவ அரசியல் எப்படி சிங்கள இடதுசாரித்துவ அரசியலாக மாறிய என்பதற்கு ஓரளவுக்கு நான் கதைத்த விடயங்களுக்குள் இருந்து உங்களுக்கு பதில் கிடைத்திருக்கும். இருந்தாலும் குறிப்பாக நான் இப்ப அண்மை காலமாக நான் கற்று வருவது, ஆய்வு செய்வதன் அடிப்படையிலே இலங்கையினுடைய சமூக கட்டமைப்பை, சமூக கலாச்சார கட்டமைப்பை நீங்கள் பார்த்தால் 13ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் இருந்து இலங்கையில் வடக்கில் வாழுகின்ற மக்கள் சமூகமும் தெற்கில் வாழுகின்ற மக்கள் சமூகம், அதாவது தெற்கென்று சொல்லுகின்ற போது வடக்கு தவிர்ந்த தெற்கில் வாழுகின்ற மக்கள் சமூகமும் இரு வேறு சமூக அமைப்புகளாக, பண்பாடு கொண்ட சமூக அமைப்புகளாகத்தான் அது கட்டுமானம் உருவாகி வந்திருக்கிறது பல்வேறு விதமான காரணிகளின் காரணமாக. பிறகு நவீன 19ஆம் நூற்றாண்டில் நவீன அரசியல் சமூக பொருளாதார சூழலுக்குள்ளும் ஏற்பட்ட வடக்கில் ஏற்பட்ட தமிழ் எழுச்சி அல்லது தமிழ் கலாச்சார சைவ பண்பாட்டு எழுச்சி ஆர்வ நாவலோடு வந்த அது அந்த காலகட்டமாக இருந்தால் என்ன, தென்னிலங்கையிலே அனகாரிக தர்மபால அவர்களோடு வந்த சிங்கள பௌத்த எழுச்சி இயக்கங்களோடு பார்த்தாலும் கூட அவை 2 துருவங்களாக அல்லது வேறுபட்ட கட்டமைப்புகளாக அல்லது பண்பாட்டு கட்டமைப்புகளாகத்தான் அது வளர்ந்து வந்திருக்கிறது. இதை புரிந்து கொள்ளுவதும் இதை ஏற்றுக்கொள்ளுவதும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்திருக்கிறது. ஆனால் தென்னிலங்கையிலே மிக முக்கியமாக தென்னிலங்கை சமூக கட்டமைப்புக்குள் ஆழமாக பணியாற்றிய இடதுசாரித்துவம் இந்த சிங்கள இனத்துவ தேசியவாத அரசியலோடு அதற்கு சவால் விட தவறியதன் காரணமாகவும் அதனோடு கைகோர்த்து இந்த சிங்கள தேசியவாதத்தினோடு ஒரு மென்போக்கையும் அதனோடு கைகோர்த்து சென்ற பயணத்தினூடாக படிப்படியாக இந்த வடக்கு கிழக்கு அல்லது வடக்கில் வாழ்ந்த மக்களோடான அந்த இடதுசாரித்துவ அரசியலுக்கு அவர்களுக்கு இருந்த பிடிமானத்தை அவர்கள் இழந்து போனார். இவர்களுடைய தென்னிலங்கை இடதுசாரித்தினுடைய இத்தகைய போக்கு என்பது
வடக்கில் இருந்த இடதுசாரித்துவ செயற்பாட்டாளர்கள் அல்லது அந்த அரசியலை விரும்பியவர்கள், அந்த அரசியலோடு தங்களை இணைத்துக் கொண்டவர்களுக்கு விமர்சனம் படிப்படியாக மேலெழுந்து கடுமையான விமர்சனமாக அது மாறியிருந்தாலும் கூட அதற்கு எதிராக சவால் விட்டு அந்த விமர்சனத்தை காத்திரமாக வைத்து இவர்களை சரியான வழிக்கு இழுத்து வருவதற்கான பலமும் சமூக கட்டமைப்பும் அவர்களுக்கும் இருக்கவில்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. அது வடகிழக்கில் இடதுசாரித்துவ அரசியலுடைய ஆழாகலம் சம்பந்தமாக எனக்கு பூரண அறிவில்லாவிட்டாலும் கூட அங்கு ஒரு படித்த மேல்தட்டு வர்க்கம் அல்லது நடுத்தர வர்க்கத்துக்கு இடையே இடதுசாரித்துவ அரசியல் பிரபல்யமாக இருந்தாலும் தென்னிலங்கையில் கிராம மட்டங்களில் ஒடுக்கப்பட்ட மக்களிடங்கள் பணியாற்றிய அளவுக்கு வடக்கில் அந்த இடதுசாரித்துவ அரசியல் ஆழமாக ஒரு சமூக கட்டுமானத்தோடு பிணிப்படைந்திருந்ததா, ஒரு பலமான சக்தியாக இருந்ததா என்பது சம்பந்தமாக எனக்கு பூரண அறிவு கிடையாது. அப்படி இருந்திருக்க மாட்டாது என்பதுதான் என்னுடைய அறிவு. அதில் எதுவும் பிழை இருந்தால் நீங்கள் என்னை திருத்தலாம், எனக்கு தகவலை தரலாம். அந்த அடிப்படையில் இந்த தென்னிலங்கை அரசியல் என்பது சிங்கள சமூகம் அல்லது சிங்கள பௌத்த சமூகத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு அமைப்பாக, கட்டுமானமாகத்தான் படிப்படியாக வரலாற்று ரீதியாக வந்து சேர்ந்திருக்கிறது என்பது என்னுடைய பார்வை. தோழர்கள் யாராவது கை உயர்த்தி உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்கலாம். தமிழ் மொழியில் கேட்டால் அதுக்கான பதிலை நான் கேள்வியை சிங்களத்திலே மொழிபெயர்த்து தமிழ் மொழியில் பதிலையும் சொல்லுவேன். මෙතන සහෝදරවරු සිංහල සහෝදරවරු ඇවිල්ලා ඉන්නවා මේ දෙමළ භාෂා කතා නොකරන සහෝදරවරු. ඕගොල්ලන්ගේ යම් ආකාරයක අදහසක් ඉදිරිපත් කරන්න ඕන නම්, එහෙම නැත්නම් ප්‍රශ්නයක් මතු කර ගන්න ඕන නම් ඒකට ඉඩ දෙන්න. මම දෙන්නෙක් ඇවිල්ලා ඉන්නවා. කොම්රේඩ් ජේම්ස් ரைட், நீங்கள் நான் உங்களுக்கு இது தந்திருக்கிற மைக், நீங்க அன்மியூட் பண்ணி கேளுங்க ஜேம்ஸ். தோழர்களே, முழுமையாக ஆழமாக என்னால் கேட்க முடியவில்லை, ஆனால் ஓரளவுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. ஒரு விடயத்தை மட்டும் தோழருக்கு நான் இதில் இணைக்கலாம் என்று இருக்கின்றேன். அது கேள்விகளாகவும் பதிலாகவும் இருக்கட்டும். வடக்கில் சிறப்பாக தமிழ் பிரதேசங்களில் இருந்த சாதிய கட்டுமானத்துக்கூடாகத்தான் இடதுசாரிகள் தங்களது வேலைகளை அதிகம் தமிழ் சமூகத்துக்குள் கொண்டு போக முனைந்துள்ளனர். ஏன்னா அதிக ஒடுக்குமுறைக்கு வர்க்க ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அவர் ஒடுக்கப்பட்டிருந்தபடியால அதை தங்களது தளமாக கொண்டிருந்து செயற்பட்டபடியால அந்த ஆதிக்க சாதியிடம் இருந்த சாதிய சமூகங்களிடம் இருந்த அந்த மனப்பான்மை சாதியம் சம்பந்தமாக இருந்த மனப்பான்மை இடதுசாரி கருத்தியல் மீதான ஈர்ப்பை அல்ல ஈடுபாட்டை தடுத்து விட்டது என்பது உண்மைதான். அந்த சரியானதல்ல, அதான் ஏற்பட்டிருக்குது. இடதுசாரி கருத்தியல் என்பது ஒரு சாதியத்தோடு சம்பந்தப்பட்டது அல்லது கீழ்ப்படுத்தப்பட்டவருக்கானது மட்டுமென்று பார்ப்பதற்காக இருந்தபடி அல்லது பரந்துபட்ட வெகுஜன மக்களிடம் கொண்டு போக முடியவில்லை என்பது ஒரு விடயம். அதே மாதிரி சிங்கள மக்கள் மத்தியிலையும் உள்ள இடதுசாரிகளை இந்த யாழ்ப்பாண மேலாதிக்கவாத அல்லது ஆர்மனாவின் சிந்தனையின் அடிப்படையில் உருவான உயர் வேளாள சைவ குடிமக்கள் அது சிங்கள மக்கள் மத்தியில் இந்த இடதுசாரிகளையும் பேரினவாதத்தின் ஒரு கூறாகத்தான் பார்க்க வலிக்கின்றார்கள். அதற்கு சில இடதுசாரிகள் விட்ட தவறுகளும் காரணமாக இருந்தாலும் கூட கூடுதலாக அப்படித்தான் அதை கட்டமைக்க வலிக்கின்றனர். உண்மையா பேரினவாதம் எவ்வாறு இந்த உழைக்கும் வர்க்கங்களை ஒன்றிய முடியாமல் பேரினவாதம் தனது வேலைகளை தெற்கில் செய்ததோ அதுக்கு எந்த வகையிலையும் குறைவில்லாமல் இந்த வடக்கு கிழக்கில் இருந்த தமிழ் குறுந்தேசியவாதம் தனது செயற்பாட்டை கொண்டிருந்தபடியால இடதுசாரிகள் இருதரப்பிலையும் ஒருங்கிணைவதற்கும் புரிந்து கொள்வதற்குரிய வாய்ப்புகள் இல்லாமல் போய்விட்டது என்பது உண்மை. ஈழ விடுதலை போராட்டத்தில் ஒரு நிமிடம் மட்டும் ஈழ விடுதலை போராட்டத்தில் ஒரு கணிசமான அளவுக்கு இந்த சாதிய சமூக கட்டுமானத்துக்கு உட்பட்டு ஒரு வர்க்க அடிப்படையில் சில அணுகுமுறைகள் செய்யப்பட்டதும் அது மேற்குலகால் தோற்கடிக்கப்பட்டதும் தான் வரலாறு. මූලික වශයෙන් මට ඒක දැනගත්ත හොඳ. මම හිතන්නේ කුල මේ පහළ කුලවල ජනයා අතර තිබුණු සම්බන්ධය මම හිතන්නේ ඒක නිවැරදි විග්‍රහයක්. இப்ப நீங்க சொன்ன 3 விடயங்களையும் அவர் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்கிறார். அந்த ஒரு விடயம் தென்னிலங்கையில இடதுசாரிகள்
அஹ், ஒடுக்கப்பட்ட அல்லது தாழ்த்தப்பட்ட அந்த சமூக சாதிய ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட வேலை செய்கின்ற பொழுது இந்த வடக்கில் இருந்தது போல் இந்த சாதிய ஒடுக்குமுறை என்பது அவ்வளவு மோசமானதாக தென்னிலங்கையில் இருக்கவில்லை. அவை பலவீனப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருந்த காலம். ஆனால் அந்த இடதுசாரிகள் அந்த 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 ஒடுக்கப்பட்ட சாதிய ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்கள், வர்க்க ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று அவர்களோடு பணியாற்றுகின்ற பொழுது தென்னிலங்கையில் அந்த இடதுசாரிகளை இவர்கள் அந்த தாழ்ந்த சாதி மக்களோடு வேலை செய்கின்ற அரசியல் சக்திகள் என்று இந்த தென்னிலங்கையில் ஆதிக்க அரசியலில் இருந்த ஐக்கிய தேசிய கட்சியோ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோ அவர்களை அவ்வளவு இலகுவாக ஒதுக்கிவிட முடியவில்லை. மாறாக எந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய இடதுசாரிகள் வேலை செய்தார்களோ அவர்களிடம் தாங்களும் இறங்கி போய் அவர்களிலிருந்து பிரதிநிதிகளை கொண்டு வந்து தங்களுடைய கட்சியை நோக்கி அவர்களை இழுக்கின்ற ஒரு வித்தியாசமான வேலைப்பாணியிலே அவர்கள் தென்னிலங்கையிலே தங்களுடைய அந்த அந்த செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார்கள். அதுதான் ஒரே ஒரு வித்தியாசம். மற்றபடி நீங்கள் சொன்ன அந்த மற்ற விடயங்களை தான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். யோகா வளவன், நீங்க நான் உங்களுக்கு மைக்க தாரேன். நீங்க ஒரு ஒரு 2-3 நிமிடம் தாரேன். நீங்கள் சுருக்கமாக கேள்வியா இருந்தால் கேள்வி அல்லது கருத்து இருந்தால் கருத்தை கேட்கலாம். சரி, தோழர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு கேள்விதான். கடந்த இலங்கையில சுதந்திர இலங்கையில பாரம்பரிய இடதுசாரி கட்சிகளான இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி, ஸ்ரீலங்கா சமசமாஜ கட்சி ஆகிய 2 கட்சிகளும் அவருடைய இடதுசாரி கருத்தியல் எப்படி சிங்கள பௌத்த பேரினவாத கருத்தியலால தோற்கடிக்கப்பட்டது, முழுவடிக்கப்பட்டது என்பதை தோழர் நிர்மல் விளக்கியிருந்தார். மிக்க நன்றி. அதே சமயம் 3வது சக்தியாக எழுந்த ஜனதா விமுக்தி பெரமுன ரோகுண விஜய் வீர தலைமையில் அது எப்படி இந்த சிங்கள பௌத்த பேரினவாத கருத்தியலுக்குள் உள்ளாக்கப்பட்டிருந்தது என்றதுதான் என்னை போன்றவர்களுடைய புரிதல். அவர்களுடைய 5 கிளாஸுகளிலே ஒரு முக்கியமான விஷயமாக இந்திய விஸ்தரிப்புவாதத்தின் ஏஜென்ட்டுகளாக மலையக தமிழ் மக்களை சித்தரித்த விடயங்கள் இருக்கின்றது. 2வதாக இந்திய இலங்கை ஒப்பந்த காலத்தில் மாகாண சபை முறைமைக்கும் அதிகார பகிர்வுக்கும் எதிராக ஆயுத கிளர்ச்சி செய்த ஒரு வரலாறும் ஜேவிபிக்கு, ரோகண விஜய் வீர தலைமையிலான ஜேவிபிக்கு இருந்திருக்கிறது. அதற்கு பின்பு வந்த தலைவர்களில் லயனல் போபகே தவிர்ந்த மற்ற இன்றைய தலைவரான செயலாளரான டில்வின் அனுர் அவர்கள் தவிர்ந்த மற்ற தலைவர்களும் அந்த சிங்கள பேரினவாத கருத்துக்களையே செலுத்தி வந்தவர்கள். அது எப்படி அந்த நிலைக்குள் உள்சென்றது என்ற விளக்கத்தையும், தற்போதுள்ள ஜேவிபியும் என்பிபியும் எந்த வகையில் பழைய நிலையிலிருந்து மாறுபட்டு நிற்கிறது என்பதையும் விளங்கப்படுத்தினால் தமிழ் இளைஞர்கள் தெளிவாக இன்றைய என்பிபியை புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகின்றேன். யோகவளவன், நாங்க அது இன்றைக்கு அவர் பேசுறதுக்காக தான் அந்த நீங்க கேட்ட அந்த 2 தலைப்பும் இருந்தது. அந்த நேரம் காரணமாக நாங்க இதை அடுத்த செஷன்ல அந்த 2 விஷயம், அதாவது இந்த ஜேவிபியும் இடதுசாரித்துவ அரசியலும் சிங்கள தேசியவாதம் என்பதும் இன்றைய என்பிபி வரைக்கும் நாங்கள் அதை இன்னொரு தலைப்பில் பேசுவோம். நன்றி, அதை நீங்க கொண்டு வந்ததுக்கு. அது அடுத்த முறை நிச்சயமாக அது பேசப்படும். நன்றி. சபா தனூஜன், நான் உங்களுக்கு மைக் தாரேன். நீங்கள் கேள்வி என்றால் கேள்வியை கேளுங்க, அல்லது உங்களுடைய இதை சுருக்கமாக சொல்றேன்டா நீங்க சுருக்கமாக சொல்றேன். நன்றி தோழர். உண்மையில மிக பயன்மிக்க ஒரு கருத்தாடல். இது தொடர வேணும், இந்த தலைப்பு. இது மாதிரி நீங்க ஏற்கனவே சொன்னது போல இந்த கருத்தாடல் நீங்க சொன்ன தலைப்புகள்ல தொடர்ந்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எங்களை போன்ற இளையவர்கள் பல தகவல்களை அறிந்து கொள்வதற்கு. எனக்கு ஒரு கேள்வி மட்டும்தான். குறிப்பாக இலங்கை இடதுசாரி கட்சிகளுக்கு தொடர் சண்முகதாசன், தொழிற்சங்க இயக்கங்களுக்கு பாலாதம்பு போன்ற தமிழ் இடதுசாரி தலைவர்கள் தலைமை தாங்கி இருந்துச்சு. உண்மையில 56களில் தனிச்சிங்கள சட்டம் வரைக்குள்ளேயோ இல்லை 58களில் அந்த சிறி குழப்பம் வரைக்குள்ளேயோ அவர்கள் அந்த அதால பெரிதாக அதாவது அவர்களுடைய செல்வாக்கு விழுந்த மாதிரி நாங்கள் அறியவில்லை. அப்ப உண்மையில் 70கள் ஜேவிபியினுடைய உருவாக்கத்தின் பிறகுதான் அந்த தலைவர்களுடைய செல்வாக்கு குறைந்து வருவது போன்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்ப இந்த தமிழ் தலைமைகள் இல்லாட்டி இந்த தமிழ் தோழர்கள் இந்த இடதுசாரி இயக்கத்துல எப்படி சிங்கள மக்களால பார்க்கப்பட்டார்கள், அல்ல சிங்கள இடதுசாரிகளால அவர்கள் சார்ந்த ஒரு நிலைப்பாடுகள் எவ்வாறு இருந்தது, இல்லைண்டா 56 தனிச்சிங்கள சட்டங்கள் இல்ல சிறி
குழப்பங்கள் வர்ற நேரமே இவர்கள் அங்க செல்வாக்கு இழந்தவர்களாக இருந்தார்களா இல்ல உண்மையில செல்வாக்கோட இருந்தார்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி. මං හිතන්නේ ඒකට ටිකක් කෙටි උත්තරයක්ම දෙන්න අමාරුයි. ඒ කියන්නේ ඇත්තටම අපිට කියන්න බෑ සාමාන්‍යයෙන් මේ දැන් ජාතිකවාදී නොවන දේශපාලන බලවේගවලට දේශපාලන අවකාශයක් නොතිබුණේ නැහැ. உங்களோட கேள்வி பெரிய கேள்வி. அது சுருக்கமான பதில் சொல்ல முடியாது. நாங்கள் தொடர்ச்சியான எங்களோட உரையாடல் அதை எடுப்போம். இப்ப பாலதம்புவோ அல்லது சண்முகதாசன் போன்றவர்கள் அவர்களுடைய தலைமைத்துவம் அவர்களுடைய பிரபல்யமும் என்பது அவர்களுடைய இடத்துவ அடிப்படையிலானது அல்ல. அந்த ஒரு குறிப்பான இலங்கையினுடைய வரலாற்று காலகட்டத்திற்குள் இடதுசாரித்துவ அரசியல் என்கின்ற அந்த அரசியல் சக்தி, அது ஒரு அரசியல் சக்தியாக அல்லது அரசியல் ஒரு அணியாக அது வருகின்ற பொழுது அதோடு சேர்ந்ததுதான் அவர்களுடைய பிரபல்யமுமே ஒழிய அது அவர்களுடைய தனிப்பட்ட ஆளுமைக்காக வந்தது அல்ல என்றுதான் நான் பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, சண்முகதாசன் போன்றவர்களும் பாலதம்பு போன்றவர்களும் அரசியலில் ஈடுபட்ட பிரதேசங்களும் இனத்துவ ரீதியாக மக்கள் கலந்து வாழ்ந்த நகர்ப்புறம் சார்ந்த ஒரு படித்த நடுத்தர வர்க்கம் சார்ந்த அந்த பிரதேசங்களுக்குள் அவர்கள் வாழ்ந்தார்கள். எனவே அவர்களை இனத்துவ ரீதியாக அடையாளப்படுத்துவது என்பது அங்கு ஒரு காரணியாக இருக்கவில்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. இப்ப பீட்டர் கெனமன் எடுத்தால், பீட்டர் கெனமன் ஒரு பேர்கர் இனத்தைச் சேர்ந்தவர். அவருக்கும் சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு பாரிய வரவேற்பும் இருந்தது. தனியான அவருடைய ஆளுமைக்காக அல்ல, அந்த அவருடைய அரசியல் கட்சி அமைப்பு அதனுடைய செயற்பாடு என்ற அந்த ஒட்டுமொத்த வடிவத்துக்குள் தான் அவர்களுக்கான அந்த பிரபல்யம் என்பது வருகின்றது. இப்ப உதாரணமாக எட்மண்ட் சமரக்கொடி என்பவரை எடுத்தால் அவர் ஒரு இடதுசாரித்துவ அரசியலோடு இருந்தார். ஆனால் இந்த இடதுசாரித்துவம் என்பது ஒரு தேசியவாதம் அல்லது இனத்துவ தேசியவாதத்தோடு போகின்ற பொழுது அவர் அதிலிருந்து விலத்தி தனியாக தேர்தல் கேட்கின்ற பொழுது அவர் தோற்கடிக்கப்படுகிறார் என்றால் அங்க அந்த அவருக்கான அப்படியான பிரபல்யம் அந்த பிரபல்யம் என்பது அந்த ஒட்டுமொத்த அமைப்போடு இணைந்ததாத்தான் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. இப்ப அதாலதான் அந்த 77ஆம் ஆண்டை நான் குறிப்பாக சொன்னேன், ஒரு ஆசனத்தை கூட வெல்ல முடியாத அளவுக்கு இடதுசாரித்துவம் நிற்கிறது என்றால் அதெல்லாம் பெரும்பாலும் சிங்கள பகுதிகளிலே இருந்த சிங்கள தலைவர்கள் தான் அதுல இருந்தார். ஆனால் அவர்களுக்கு எவருக்குமே சிங்கள மக்கள் மத்தியிலே செல்வாக்கு இல்லாமல் போகின்றது. பிறகு 83ஆம் ஆண்டில் கலவான தொகுதியிலே சரத் முத்தட்டுவேகம் வருகின்ற பொழுது அங்கே அவரோடு எதிர்த்து போட்டியிடுவதற்கு ஒரு இல்லை என்ற ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே அவர் தெரிவு செய்யப்படுகிறார். 89ஆம் ஆண்டிலே 2 LSSP-யினர் தெரிவு செய்யப்படுகிறார்கள். அது இந்த பிரதிநிதித்துவ தேர்தல் முறை அறிமுகப்படுத்துவதனால் அதற்குள்ளால் அந்த குறைந்த வாக்கினேலும் அவர்கள் தெரிவு செய்யப்பட்ட அடிப்படையில தான் அவர்கள் தெரிவு செய்யப்படுகிறார். ஆகவே இந்த 77க்கு பிறகு 80களின் பின்னர் JVP என்பதனுடைய உருவாக்கம் அதனுடைய சமூக வருகை என்பது ஒரு ஒட்டுமொத்தமாக வித்தியாசமான சமூக சூழலுக்குள் தான் அது வருகின்றது. அதனுடைய வருகையும் அதற்கு இருந்த சவாலும் அது முகம் கொடுத்த நிலைமைகளை பற்றி நாங்கள் தனியாக அடுத்த தொடர்ச்சியான கலந்துரையாடலில் பேசுவோம். நன்றி தோழர் உங்களுடைய அந்த கேள்விக்கு. வைத்தியலிங்கம், அழகலிங்கம், நான் உங்களுக்கு மைக் தாரேன். நீங்கள் உங்களுடைய கேள்வியோ அல்லது கருத்தையோ நீங்க சொல்லலாம். சரி, தோழருக்கு நன்றியும் வணக்கமும். உண்மையா இடதுசாரி இயக்கம் மிக ஒரு சிறுபான்மையான இயக்கம். அந்த இயக்கம் அவர்களது சக்திக்கு அப்பாலதான் இலங்கையில சாதிச்சிருக்கிறார்கள். முதலாவது சாதனை, அவர்கள் ஒரு மிலிட்டரி அரசாங்கத்தை இலங்கையில வர விட இல்லை. பண்டார்நாயக்கா கொலைக்கு பிறகு உடனே ஒரு ஜெனரல் ஸ்ட்ரைக், மிலிட்டரி அரசாங்கத்தை அமெரிக்கா தலைமையிலே வர இருந்து தடுத்தார்கள். 62 பண்டார்நாயக்கி கொலை முயற்சி, உடனடி ஜெனரல் ஸ்ட்ரைக், அது தடுக்கப்பட்டது. 83ஆம் ஆண்டு இனக்கலவரத்தில் ஹெரால்ட் ட்ரிபியூன் ரிப்போர்ட்டர் கேட்கிறார் JR ஜெயவர்தனாவே, தமிழர்கள் எல்லாம் கொல்லும் பொழுது பார்த்து கொண்டிருந்தான்னு சொல்லி. அப்ப JR ஜெயவர்தனா ஆன்சர் பண்றார், இந்த இராணுவம் எனக்கு மியூட்டனி என்ற கட்டளைக்கு அடங்காதாம், அதை நான் கட்டுப்படுத்துறதோ இல்ல சாகர தமிழரை பற்றி கவலைப்படுறதோ அவர் ஆன்சர் பண்றார். உண்மையில 83ஆம் ஆண்டு இனக்கலவரமும் மிலிட்டரி ஆட்சியை கொண்டு வர்றதுக்காக கொன்றப்பட்டது. இதெல்லாம் இடதுசாரி இயக்கத்தால, அதாவது உலகம் முழுவதும் மிலிட்டரி அரசாங்கம் லத்தீன் அமெரிக்கா முழுவதும், ஆப்பிரிக்கா முழுவதும், இந்த பிலிப்பைன் இல்லாத ஒன்று நடக்கல. இலங்கையிலேயும் இந்தியாவிலேயும் இன்று வரையில மிலிட்டரி அரசாங்கம் வரை இல்லை.
அது உண்மையில இடதுசாரி இருந்த மாபெரும் சாதனை வந்து. சொல்லிட்டு விட்டுற நீங்க கேள்வியில கருத்து தானே தோழர் சொல்றீங்க? இது என்ற கருத்து. சொல்லிடுறேன், நீங்க அடுத்த கருத்து வந்து, அதாவது இலங்கையில இலவச கல்வியும் இலவச வைத்திய வசதியும் தான் இந்த சாதி பிரச்சனையை 90% கீழே கொண்டு போனது வந்து. இன்னைக்கு இலவச கல்வியும் இலவச வைத்திய வசதியையும் வெளியாளி எடுத்தால் வெள்ளாளங்களும் புழுத்து சாவாங்க. அது இடதுசாரிகளுக்கு போட்ட பீச்சை வந்து இது எல்லாம் இவ்வளவு அவர்கள் தியாகங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இது மூன்றாவது தோழருக்கு நீங்கள் சொல்லலாம் வந்து, இலங்கையிலே உண்மையில ஜனநாயகத்துக்கான அதாவது புறநிலை சூழ்நிலை இல்லை. அதாவது அங்க லெனின் ஒரு புத்தகம் எழுதுறார் வந்து, ரெனிகேட் கவுட்ஸ்கி அண்ட் விக்டோரி கவுட்ஸ்கி என்ற புத்தகத்தில் ஆன்சர் பண்ணிக்கல, அதாவது லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வந்தா தான் ஜனநாயகம் பெருமண்டாயில கிடக்குது வந்து. பெரிய பெரிய தொழிற்சாலைகள் வந்து தொழிலாளர்கள் எல்லாம் போய்க்குள்ள தொழிலாளர்களுக்கு பெரிய வர்க்கமா விரைக்குள்ள தான் ஜனநாயகமே வெறும் வந்து. இலங்கையில அதான் உண்டு, அது அந்த சாதனம் இலங்கையில இருக்கே இல்லை, பெரிய லார்ஜ் இண்டஸ்ட்ரி இருக்கே இல்லை அங்கே. அந்த யாழ்ப்பாணத்திலே ஆறு ஒன்றும் இல்லாத நாடி, மாவாலி கொண்டு வராத நாடி, அங்க இண்டஸ்ட்ரி போடக்கூடிய பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி போடக்கூடிய சூழல் கூடி இல்லை. ஒரு காலமும் அங்க இண்டஸ்ட்ரி வர போறதும் இல்லை மாவாலி திருப்பாங்க. அது மூன்றாவது காரணம் வந்து, அடுத்த காரணம் வந்து 41ஆம் ஆண்டு, அதாவது 3ஆம் அகிலத்தை ஸ்டாலின் ஒபிஷியலா கலைச்சு போட்டார் வந்து. பாருங்க, ரஷ்ய புரட்சியை செய்த காலத்தில 2ஆம் அகிலம் ஒரு மாபெரும் பெரிய கட்சி, அதுதான் ரஷ்ய புரட்சி செய்தது. யூகோஸ்லாவிய புரட்சி, சீன புரட்சி வர்ற காலத்தில 3ஆம் அகிலம் பெரிய கட்சி. இன்றைக்கு உலக புரட்சிக்கு ஏற்ற 1000 மடங்கு சூழல் இருக்குது, ஆனா உலக கட்சி இல்லை. தமிழ் சமாய கட்சி அந்த உலக கட்சியிலே இருந்து விலகி போடுது. இதுதான் இலங்கையில் இடதுசாரி வராத காரணம். புறச்சூழல் இருக்கையில எப்பனும் ஒரு ஒரு இடதுசாரி கட்சியோ ஒரு உலக புரட்சியையோ இதற்கு அங்க போறதுக்கு, ஆனா கிடைச்ச மட்டத்துக்குள்ள அங்க உள்ள இடதுசாரியின் தொழிலாளர் பங்கு உலகத்தில ஒப்புவமே இல்லாதது. இதோட நான் நிறுத்திக் கொள்றேன். வணக்கம், நன்றி. මංතන්නේක කිසිම සැකයක් නෑ වාමාංශික அடிப்படையில் தோழர் சொன்ன கருத்துக்கள் எனக்கு வேறுபாடு இல்லை. அதாவது இடதுசாரித்துவ சக்திகள், இடதுசாரித்துவ கட்சிகள் அடித்தட்டு மக்களிடம் அவர்கள் இறங்கி வேலை செய்து அவர்களை அணிதிரட்டி தங்களை நோக்கி அவர்களை இழுத்து அவர்களை அமைப்பாக்கியதனுடைய தாக்கம்தான் இந்த ஆதிக்க சக்திகளான கட்சிகள் அந்த மக்களை நோக்கி போக வைத்ததும், பல்வேறு சமூக நல திட்டங்கள் போன்றவற்றை நடைமுறைப்படுத்தி அந்த மக்களை தங்கள்வால் இழுப்பதற்கு அவர்கள் முக்கியமாக இலவச விடயங்களை வழங்குவதற்கு தயாராக இருந்ததற்கு காரணம் இந்த இடதுசாரிகளுடைய அர்ப்பணிப்பும் அல்லது அவர்கள் கொடுத்த சவாலும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேணும். அது மறுபுறமாக இந்த இராணுவவாதம் அல்லது இராணுவ ரீதியான ஆட்சி வருவதற்கான சவால் அல்லது அதற்கு எதிரான சூழல் என்று பார்க்கின்ற பொழுது நான் அதை பற்றி எழுதியும் இருக்கின்றேன். தனியாக நீங்கள் சொன்ன காரணத்தை விட இலங்கையில் இப்ப பிரித்தானிய காலனித்துவத்துக்கு இருந்த பல நாடுகளை விட இலங்கையில் ஜனநாயக அரசியல் செயல்முறை என்பதும் ஜனநாயகத்துக்கான அடிப்படை செயற்பாடுகள் என்பதும் வலுவாக மக்களிடையே கால் ஊன்றி இருக்கிறது. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது, அதை பற்றி நாங்கள் பேசலாம். அதில் இடதுசாரிகளுடைய பங்கும் இருப்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஏன்னா பாராளுமன்றத்தை எடுத்தாண்டே பாராளுமன்ற முறைமையை எடுத்தாலும் பாராளுமன்ற முறையை விமர்சித்த இடதுசாரி சக்திகள் பாராளுமன்றத்துக்குள்ளார் அந்த பாராளுமன்ற கட்டுமானத்திற்கு அவர்கள் செய்த பங்கு என்பதை யாரும் மறுப்பதற்கு இல்லை. அதை அந்த ஒரு சிறு விடய சம்பந்தமாக எனது பார்வையில் சிறு வித்தியாசம் இருந்தாலும் நான் ஒரு விதத்தில் நீங்கள் சொன்ன அந்த விடயங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி தோழர். டெரன்ஸ், நான் உங்களுக்கு மைக்க தருகிறேன், நீங்க கேள்வியை கேட்கலாம். சரி. Good morning, everyone. Manu, in order to save the time, I will speak in English. It's not a question, just no problem. Comment. Go ahead. No problem. Today's session, it's a very informative and useful session, and thank you very much. It shows your analytical skills and your
deep understanding of the conflict. And I have just one question. It's not a question, just a comment. So there are genuine Sinhalese people who want the Tamils to live with dignity. But why the Tamil leaders still fail to foster a relationship with genuine progressive Sinhalese people? Why do you think? நீங்க தமிழ் தலைவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று நிர்மல்கிட்ட கேட்ட என்ன சொல்ற அர்த்தம் இருக்கு Different perspective. මම ඇහුවේ දෙමළ නායකයයි මෙහෙම ඉන්න කියලා නිර්මල්ගෙන් අහලා මොනවා කරන්නද කියලා මම ඇහුවේ. හරි අදහසක් කියන්න. right. well, I think මං හිතන්නේ මේ ටෙරන්ස් සහෝදරයා කියපු එක ප්‍රශ්නේ I think now we are entering, I don't know, we can continue discussion. Yeah. I think now we are living in a different context. I think when you look at, in my view, at the moment, still ideologically, the nationalisms in both sides are strong, but their political power has been significantly weakened, right? I think that is one of the reasons why, there may be a lot of criticism against, the NPP government. Still, when it comes to their relationship with the ultra Sinhala nationalism, so that's weak. And, there are a lot of ultra nationalist criticism towards the NPP, right? So I think that is a positive sign. Even in the north, I think there is a significant attraction. No, I think now actually the age of ultra nationalism is gone, in my view. So we have entered into a new political era. So I don't know how to strategize the left-oriented political thinking is something to be reckoned with. ඒක නිසා මං හිතන්නේ අපි ටිකක් මේ අලුත් අවධිය ගැන එක වෙනම කතා කරන්න ඕනේ. කොහොමද මේ අවධිය ඇති වුනේ කියන එක මං හිතන්නේ ඔය 83න් පස්සේ ඇති වුණු මේ ජාතිකවාදය ගැන කතා කරලා අපිට ඒක ගැන කතා කරන්න පුළුවන්. Right. We will continue. Yeah. அவர் கேட்ட கேள்வி முக்கியமாக இந்த தென்னிலங்கையில் சிறுபான்மை மக்கள் அல்லது தமிழ் மக்கள் ஏனைய இனத்து மக்களுடைய உரிமைகளை வழங்க வேண்டும், நியாயமான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும், அவர்களுக்கான சரியான அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்ற கருத்தியல் நிலவினாலும் மாறாக தமிழ் அரசியல் தரப்பில் அவ்வாறான போக்குகள் மிக குறைவாக இருக்கிறது. அதுக்கான காரணம் என்னவென்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று சொன்னா அதுக்கு இப்ப தென்னிலங்கையிலே இந்த நாங்கள் ஒரு புதிய ஒரு யுகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அதி தீவிர தேசியவாதம், இனத்துவ தேசியவாதம் என்பதற்கான அதனுடைய காலம் முடிந்து கொண்டு வருகிறது அல்லது முடிந்து போய்விட்டது என்றுதான் நான் பார்க்கிறேன். இப்பொழுது என்பிபி அரசாங்கத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய கடும் விமர்சனம் வைப்பவர்கள் யார் என்றால் அந்த தோற்கடிக்கப்பட்ட தீவிர இனத்துவ தேசியவாதம் தான் அங்கே அவர்களுக்கு பெரிய சவாலுக்காக காரணம். அவர்கள் மிகப்பெரிய தோல்விக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான். அப்ப இந்த காலகட்டத்தில் இந்த புதிய ஈராண்டு அவர் சொல்லி பார்த்தால் இந்த புதிய ஒரு இதுக்குள்ள நாங்கள் எப்படி ஒரு புதிய அணுகுமுறை கூடாக இந்த பிரச்சனையை அணுகுவது, கையாளுவது என்பது நாங்கள் பார்க்க வேண்டும். அதை நாங்கள் இந்த 83ஆம் ஆண்டில் இந்த தேசியவாத இனத்துவ பௌத்த சிங்கள தேசியவாதத்தின் 2வது அலையும் ஜேவிபி என்பிபியுடைய வருகையும் என்ற கதைக்கும் பொழுது அந்த அடுத்த கட்டத்தை பற்றி நாங்கள் பேசலாம். நன்றி. நாங்கள் இந்த நிகழ்ச்சி தொடரில் அதை கொண்டு வருவோம் என்பதை நான் இங்கே பங்கு பற்றியவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். நன்றி. அடுத்தது பத்மபிரபா தோழர், நீங்க மைக்கை ஆன் பண்ணி கேளுங்க. முதலாவது நிர்மல் தோழருக்கு மிக்க நன்றி. இந்த நேரத்தை ஒதுக்கி இந்த உரையாடலுக்கு சம்மதித்து வந்ததற்கும் தொடர்ந்து உரையாடல்களை நடத்துவதற்கும் மிக்க நன்றி. என்னுடைய கேள்வி, இது ஒரு சரியொரு தெளிவோ அல்லது ஒரு விளக்கமோ என்பதற்கு மட்டும்தான். ஆனால் அந்த விடயம் என்பது சற்று பாரதூரமானது என நினைக்கின்றேன். என்னென்னு சொன்னா, இந்த இடதுசாரியத்துவமும் ஒரு மென்மையான
இனவாதத்தை கொண்டிருந்தது என்று சொல்லி அவர் சொல்லி இருந்தார். அந்த ஆரம்ப காலங்களில் இந்த இடதுசாரித்துவம் கொண்டிருந்தது. உண்மையில இடதுசாரித்துவம் என்பது மதவாதம் இனவாதம் என்பவற்றை தாண்டிய ஒரு கொள்கைகளை வைத்திருப்பவர்கள் தான் இடதுசாரிகளாக இருப்பவர்கள். அப்படி இருந்தும் அந்த இனவாதம் என்பது அவர்களுக்குள் வந்ததுக்கான காரணம் என்ன? அது தமிழ் அரசியல்வாதிகளா அல்லது தமிழ் மக்களா அல்லது அந்த இனவாதத்தை தங்களுடைய பெரும் பிரச்சாரமாக அல்லது பெரும்பான்மையான தங்களுடைய அரசியலுக்குள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற மற்ற சிங்கள கட்சியினுடைய தாக்கமா அல்லது இல்லை இவை எல்லாவற்றுக்கும் அப்பால் ஒரு இயல்பாக ஒரு இனவாதம் என்பது மக்களிடையே இருந்திருக்குமா? அதனால் தான் அவர்கள் அதை தங்களுக்குள்ளும் சாதுவாக எடுத்துக்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்தார்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி. என்ன சொன்னா ஏனென்றா நான் அதை ஒரு சின்ன ஒரு இது உண்டு. இந்த எங்களுடைய பக்கங்களில் இருந்து நாங்கள் இந்த போராட்டம் என்பதை ஆரம்பித்த காலத்தில் ஆரம்பித்த போதே பலரது கொள்கை அந்த இனவாதத்துக்கு அப்பாற்பட்டு தான் இருந்தது. ஒரு சிலர் தான் அந்த இனவாதத்தை கொண்டு, ஆனால் உண்மையில் எந்தெந்த இனவாதம் நாங்கள் பிறகு கதைப்பம் நினைக்கிறேன். இனவாதம் மேலோங்கி இறுதி வரை வந்தது என்பது அது ஒரு வரலாறு. ஆனால் இனவாதத்துக்கு அப்பாற்பட்டு போராடிய இயக்கங்கள் இருந்தார்கள். அந்த வகையில் தான் கேட்கின்றேன், எங்கு அந்த தவறு அந்த முனைப்பு எங்கே இருந்து தொடக்கப்பட்டது என்றதுதான் என்னுடைய கேள்வி. நன்றி தோழர். மீண்டும் நிர்மல் தோழருக்கு நன்றி. මං හිතන්නේ මේක ටිකක් සියුම්ම හොයන්න ඕන දෙයක්. ඒ කියන්නේ මං හිතන්නේ මෙතන තියෙනවා දැන් අපි නිකන් ඔය patriotism, indigenism වගේ මේ ට්‍රෙන්ඩ්ස් තියෙනවානේ. ඒව ඇවිල්ලා ටිකක් ideologically ගත්තාම ඒවා හරිම appealing. දැන් උදාහරණයක් විදිහට අපි ගත්තොත් இப்ப நீங்க கேட்ட கேள்வி அது மிக முக்கியமானது, மிக நுணுக்கமான ஒரு விஷயமா தான் இதை நான் பார்க்கிறேன். இப்ப பொதுவாக இந்த தேசியவாதம் அல்லது இனத்துவம், இன அடையாளம் போன்ற விடயங்கள் சமூகத்துல மக்கள்கிட்ட நல்லா அப்பீலண்டா டக்குன்னு கவர்ச்சிகரமான கோஷங்களாக இவை வரக்கூடியது. அப்ப என்ன இலங்கையில நமக்கு தான் முதலே சொன்ன இலங்கையில இடதுசாரித்துவ அரசியலுடைய தோற்றத்துக்குள்ள இந்த இலங்கை தேசியவாதம், அதாவது மேற்கத்தைய எதிர்ப்பு அல்லது காலனித்துவ எதிர்ப்பு என்ற அடிப்படையில வரையக்குள்ள இலங்கை தேசியம் என்கின்ற ஒரு இதோட தான் அது அதனுடைய வளர்ச்சி வருகிறது. அதுக்குள்ள எந்த விதமான இனவாதமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இனங்கள் அல்லது சிறுபான்மை இனங்களுக்கு எதிரானதான தேசியவாதமாக அது இருக்கிறது. ஆனால் பிறகு அது அந்த தேசியவாதம் 56 வரைக்குள்ள அது ஒரு இனத்துவ தேசியவாதமாக சிங்கள பௌத்த மக்களோட அடையாளப்படுத்தியக்குள்ளையும் இடதுசாரிகள் தங்கள் தேசியவாதம் அல்லது அந்த இலங்கை தேசியவாத மன்றத்தில் நிற்கிறார்கள். ஆனால் இனத்துவ தேசியவாதத்து அல்லது ஒரு சிறுபான்மை எதிர்ப்பு தேசியவாதம் பண்றதுக்குள்ள அவர்கள் போகல. அவர்கள் அந்த தலைவர்களை இனவாத தலைவர்கள் அல்லது தமிழர்களுக்கு எதிரான தலைவர்கள், விஜய் வீர வரைக்கும் கூட நாங்கள் அப்படி சொல்ல முடியாது. இப்ப இலங்கையின் ஆனால் அந்த தேசியவாதம், பேட்ரியாட்டிசம் என்று சொல்லுகின்ற தேசபக்த உணர்வு என்றது ஒரு 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 பெரிய கருத்தியல் சக்தியாக சமூகத்துக்குள்ள ஆழமாக பதிக்கப்படுகிறது. அப்ப அந்த தேசபக்த என்ற உணர்வு இது ஒரு 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 இடதுசாரித்துவத்தினுடைய மேற்கத்தைய எதிர்ப்பு அல்லது ஏகாதிபத்திய எதிர்ப்போட இணைந்து போகக்கூடிய ஒரு பொருளாக இருந்திருக்கிறது என்பதை நான் நெஞ்ச கவனிக்கும். ஆனால் சாதாரண மக்களுக்குள்ள நீங்க கீழே போனால், இப்ப பிலிப் குணவர்தவை நீங்க எடுத்தீங்கன்னா, இலங்கையில பிலிப் குணவர்தனா ஸ்ட்ரோஸ்கியத்தின் தந்தை என்று கூறப்பட்டவர். ஸ்ட்ரோஸ்கிசம் இந்த தேசியவாத தான் மிக மிக தள்ளி வைக்கிட்டே தேசியவாதத்துக்கு போகாத ஒரு சாபம். ஆனால் மறுபுறமாக அவர் எடுத்தால் இலங்கையில இருந்த சிங்கள சமூகத்திலிருந்து வந்தவருடையபடியால இலங்கையினுடைய பாரம்பரிய ஆட்சி முறைகள், இப்ப அவர் வாழ்ந்த அவருடைய பிரதேசமா அந்த சீதாவக்க ராஜசிங்க போன்றவர்களோடு அந்த ஆட்சி முறையை போற்றுதல், தேசத்தினுடைய பாரம்பரிய விடயங்களை போற்றுதல்ன்றதோட தங்களை இணைத்து கொண்ட ஒரு 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 பக்குவம் அவர்களுக்குள்ள இருக்கிறபடியால அவர்களை அறியாமல் அவர்களுடைய அந்த
தேசபக்தம் என்பதுல இனத்துவ சாயம், இனத்துவ தேசபக்தம் என்பது வருகின்றது. இப்ப ஜேவிபி வந்து 80களில் கட்டின அந்த பரந்த அமைப்புக்கு பேரே வந்து தேசபக்த தேசிய இயக்கம் என்றதான் அவர்கள் அந்த தேசபக்த என்றதான் போட்டார். அவசரவாண்மைக்கு எதிரானவர்களாக அது இருக்கப்படலை. ஆனால் சாதாரண மக்களுக்கு இதை பிரித்து பார்க்க முடியாது. ஏன்னா இது மிக நுண்ணியமான ஒரு கருத்தியல் ஆதிக்கம் மனதுக்குள்ள ஏற்படுகின்ற ஒன்று. அப்ப வடக்கு கிழக்குல மக்கள் தங்களுடைய அந்த நியாயமான உரிமைகளுக்கான அந்த போராட்டத்தை துவங்கி வரையக்குள்ள இந்த தேசபக்த உணர்வு, தங்களுடைய இனத்துவ தேசபக்தத்தோட இருக்கிற மக்களுக்கு ஏதோ தங்களுடைய பாரம்பரிய உருத்துக்களை பித்து எடுக்க அல்லது குலைக்கின்ற அதுக்கு எதிரான ஒரு போராட்டமாக வடக்கு கிழக்கு மக்களுடைய நியாயமான போராட்டத்தை பார்ப்பதற்கான ஒரு 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 பெரும் நகர் ஒன்று இந்த சமூகத்துக்குள்ள போகும். அப்ப அந்த நகர்வை மூலதனமாக கொண்டுதான் இந்த மோசமான அரசுகள் இந்த ஆட்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருவார். அது வந்து ஒரு 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 அந்த உணர்வுகள் வந்து சமூகத்துக்குள்ள, மனித சமூகத்துக்குள்ள டக்கண்டு நெருப்பு பற்ற வைக்கக்கூடிய உணர்வு. அப்ப இதுலதான் அந்த நான் முதலே ஆரம்பத்திலேயே சொன்ன இடதுசாரிகளை பொறுத்தவரையில் சமூகத்திற்குள் கருத்தாளுமை, இந்த ஹெஜமனி என்று சொல்லுகின்ற ஐடியாலஜிக்கல் ஹெரமனி என்ற ஆங்கிலத்தை சொல்லுவார்கள், கருத்தியல் ரீதியான மேலாதிக்கம் என்பதோடு போராடுவது என்பது வர்க்க ரீதியான பொருளாதார திட்டம் அது இதுகளுக்கெல்லாம் அப்பால் இந்த கருத்தியல் ரீதியான போராட்டம், மக்களினுடைய மனதில் இருக்கின்ற மோசமான ஆதிக்க கருத்தியலுக்கு எதிரான போராட்டம் என்பது அந்த மூலோபாயத்தினுடைய முக்கிய ஒரு அங்கமாக இருந்திருக்க வேண்டும் என்று இங்கேதான் வருகிறது. அதை புரிந்து கொள்றதுக்கு எங்களுடைய இலங்கையினுடைய இந்த வரலாறு மிக முக்கியமானது நான் கருதுகிறேன். நன்றி தோழர் உங்களுடைய அந்த கேள்விக்கு. சுசீந்திரன், நீங்க எனக்கு கேட்டிருந்தீங்க டெக்ஸ்டில், உங்களுக்கு நான் மைக் தரேன், நீங்க கேளுங்க. கடைசி கேள்வியாக எடுப்பேன். நான் நன்றா நேரம் போய்விட்டது. அங்கேயும் நீங்க கருத்தா அல்லது நேரமோ சொல்லுங்க. சுசீந்திரன் பேசுங்க. மிக சுருக்கமாக அந்த கருத்தியல் மேலாதிக்கத்துக்கு எதிரான போராட்டத்தை தவற விட்டதன் அல்லது அதை குறைவாக நடத்தியதன் விளைவுகள் மிக மோசமாக இருந்தது என்று குறிப்பிட்ட அதே வேளையில இந்த இந்த இடதுசாரித்துவம் வந்து ஐரோப்பிய சூழலுக்கு ஏற்றவாறும் ஐரோப்பிய மையவாதத்தையும் அடிப்படையாக கொண்டிருந்த போது அதை வந்து எங்களுடைய இலங்கையினுடைய சமூக பொருளாதார மத இனம் அதுக்கு ஏற்றவாறான மாற்று நிலையை வந்து நாங்கள் இந்த இடதுசாரிகள் மாற்றுவதற்கு தவறிவிட்டார்கள் என்ற கருத்து எப்பொழுது இலங்கையில் ஆணித்தரமாக உணரப்படுகிறது என்றுதான் என்னுடைய கேள்வி. 80 இறுதியில் வந்து நியூட்டன் குணசிங்க மற்றது விஜய ஸ்ரீவர்த்தன போன்றவர்களால் வந்து வெளியே இடதுசாரித்துவ கட்சிகளுக்கு வெளியே இருந்து அவர்கள் இந்த விஷயங்களை எடுத்தாலும் இது எப்போ உணரப்படுகிறது? நாங்கள் எங்களுடைய இடதுசாரித்துவத்தை வந்து நாங்கள் கைக்கொள்ளவில்லை என்றது எப்போ உணரப்படுகிறது, அல்லது இப்பொழுதும் அது එව්වාර තොල්පඩිකර ප්‍රධාන නොඩේ කැල්ි. වන මංහිතන්නේ ද ඔය මේ අවසාන ප්‍රශ්නය තමයි වැදගත් ප්‍රශ්නය. මංහිතන්නේ එක අපිට මේ ඊළඟ සැසියේදී අපිට ටිකක් වැඩිපුර සාකච්ඡා කරන්න පුළුවන්. முக்கியமாக நீங்க சொல்ற விஷயத்த சரியாக குறிப்பாக வரலாற்றுல எந்த இடத்துல அப்படியான விஷயம் உணரப்பட்டதுன்னு சரியாக தியதியினோட சொல்லாவிட்டாலும் கூட 1983 இனக்கலவரத்துக்கு பிறகும் அதை அடிப்படையாக வைத்து பிறகு மிக மோசமாக தூண்டிவிடப்பட்ட அதிதீவிர இனத்துவ தேசியவாதம் அல்லது இனவாத வந்த பொழுதே இயல்பாகவே மிகச்சிறிய மட்டத்தில் அதற்கு எதிரான இனத்துவ தேசியவாதம் அல்ல, இனத்துவம் அல்லாத தேசியவாதத்தை கூட எதிர்த்து இந்த தேசியவாதமே ஒன்றுக்கும் உதவாது என்கின்ற ஒரு கருத்தியலும் மிகச்சிறிய அளவில் ஒரு தீப்பொறி போல் கிளம்பியது 1980களினுடைய கடைசி. அது பலமான சக்தியாக இல்லாவிட்டாலும் அது ஒரு தன்னுடைய அந்த வெளிக்காட்டலை கொண்டு வந்தது மிகப்பெரிய எதிர்ப்போடு, இலங்கையில் இருந்த எதிர்ப்போடு. அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் அதை கொண்டு வந்தவர்கள் பல பேர், அதில் செயல்படுத்தப்பட்ட பல பேர், அதில் அவர் என்னுடைய பெயரையும் குறிப்பிட்டார். இந்த 94ஆம் ஆண்டு சந்திரிகாவினுடைய அரசியல் வருகையின் பொழுது
அந்த சந்திரிகானுடைய அரசு வருகின்ற பொழுது அந்த யுத்தத்துக்கு எதிரான கருத்தும் அன்றிருந்த அந்த அந்த இனத்துவ அல்லது இனவாத தேசியத்துக்கு எதிரான ஒரு 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 அதுக்கு எதிராக வருபவராகத்தான் அவருடைய அரசு கூட அங்கே வந்ததை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று அதில் நாங்கள் எல்லோருமே வந்து பங்களித்திருந்தோம். நான், நிர்மல் போன்றவர்கள் அந்த கேம்பெயின்ல நிறைய இருந்தார். அப்ப அது படிப்படியாக மேல் நோக்கித்தான் வந்திருக்கிறது. இப்ப அதுக்கு பிறகு இப்ப யுக்திய பத்திரிகை உட்பட இன்னும் பல ஊடகங்களுடைய பெயர்களை அவர் சொன்னார். அந்த கருத்தியல் பலர் அதில் எழுதினார்கள், பலர் பேச்சுகள் பேசினார்கள், ஊடகங்களிலே கலந்துரையாடல் நடத்தப்பட்டன. அந்த மிக தீவிரமாக மிக தீவிர இனத்துவவாத தேசியத்துக்கு எதிராக இனவாதம், இனத்துவ தேசியவாதம் ரெண்டையுமே முட்டாக நிராகரித்த ஒரு வேறு விதமான மனிதாம்ச அரசியலை பேசுகின்ற ஒரு சூழல் உருவாக்கப்பட்டது. இப்ப அது இடைக்குள்ளே ஒரு யுத்த காலத்துல கீழே போனாலும் கூட பிறகு மீண்டு இந்த என்பிபியினுடைய வருகை, ஜேவிபியினுடைய வருகையோடு அதுதான் மேலெழுந்து திருப்பி மேலே வந்திருக்கிறது. இந்த இனத்துவ தீவிரவாத தேசியவாத சக்தியை தோற்கடித்து, தேர்தல் மூலமாக தோற்கடித்து மிக பெரும் வெற்றியை கொண்டு வந்திருக்கிறதுக்கும் அந்த அடிப்படை தான் காரணம், அந்த தீப்பொறி தான் காரணம். இதுல மிக முக்கியமாக இன்றைக்கு நீங்க பார்த்தால், இன்றைக்கு என்னை போன்றவர்கள் இந்த என்பிபி அரசாங்கத்திற்கு தீவிர ஆதரவு கொடுப்பதற்கு ஒரு பிரதான காரணம் என்பது என்னென்றால், அவர்களை இழுத்து வீழ்த்துவதற்கு இருக்கின்ற எதிர்த்தரப்பு, ஏனைய 3-4 எதிர்க்கட்சிகள் இருந்தாலும் இவர்களை இழுத்து வீழ்த்த வேண்டுமானால் அந்த தோற்கடிக்கப்பட்ட அதிதீவிர இனவாத இனத்துவ தேசியவாதத்தை கொண்டு வந்தால்தான் இவர்களால் வீழ்த்த முடியும் என்று ஒரு கருத்து அங்கே நிலவுகிறது. ஆனால் அதற்கு மாறாக இருக்கிற என்பிபியால் இன்று பரந்துபட்ட மக்களை தன்னை நோக்கி ஆகர்ஷிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதனால் தான் நான் அதை சொல்லுகிறேன், இது ஒரு புதிய யுகம். அவை இன்று இருக்கிறதை அடுத்த கட்டத்துக்கு எப்படி நாங்கள் நகர்த்துவது என்பது தான் நாங்கள் பேச வேண்டும். நாங்கள் தொடர்ந்து பேசல. ஆகவே அன்று அந்த ஆரம்பித்ததிலிருந்து அதனுடைய பயணம் நோக்கித்தான் வந்திருக்கிறது. அது ஒரு விதத்தில் அது ஒரு கருத்தியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஆளுமையை நோக்கி நகர்ந்து வந்திருக்கிறது என்றதுதான் என்னுடைய பார்வை. நன்றி தோழர்கள். இன்றைய இந்த நிகழ்விலே உங்களுடைய நேரத்தை, இந்த வாராந்த நாளிலே உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வந்து இவ்வளவு நேரம் 2.5 மணி நேரம் 3 மணி நேரமாக இதில் இருந்து உரையாடலை நடத்தியவர்களுக்கு இதனுடைய ஒளிப்பதிவு இரண்டும் நாங்கள் செய்திருக்கிறோம். இதனுடைய ஒலி வடிவத்தை எடிட் பண்ணி நாங்கள் முகநூலிலே போட்டு இதனுடைய 2வது கலந்துரையாடலை நோக்கி மேலும் பலரை இணைத்துக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்கின்றோம். බොහොම ස්තුතියි නිර්මල් දේවසිරි සහෝදරයා. පැය 3ක ආසන්න කාලයක් දෙමළ සහෝදරු වෙනුවෙන් ඇවිල්ලා මේ සාකච්ඡාව ලංකාවේ මේ දකුණේ එන මේ ප්‍රගතිශීලී ප්‍රවණතාවයත් එක්ක සම්බන්ධ කිරීම සඳහාද මේ සාකච්ඡාවට සහභාගී වුණාට දෙමළ කතා නොකරන සහෝදරවරු සෑහෙන පිරිසක් ඇවිල්ලා සහභාගී වෙලා හිටියා මෙතන. ඒගොල්ලන්ටත් ස්තුතිවන්ත වෙමින් මේ සාකච්ඡාවේ ඊළඟ අදියරේ අපි හැමෝගෙම කාල වේලාවත් එක්ක නැවත සාකච්ඡාවක් අපි කරමුයි කියන අවසන් සටහනත් එක්ක මම මේක අවසන් කරනවා. බොහොම ස්තුතියි ඔබ සරට. Thank you. බොහොම ස්තුතියි. Yeah. නැවත හමු. Thank you.